சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கிறோம். ஓகே சிஸ்டர். இன்னைக்கு சண்டே முரளி பார்க்குறோம். 5/7/2026 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 15/12/2010. ஸோ தலைப்பே பாபா எனது என்பதை உனதுன்னு மாற்றி கவலையற்ற மகாராஜா ஆகுங்கள். ஸோ அது பாபா சொல்லியிருக்காரு. எப்பெல்லாம் மனசு பாரமா இருக்குதோ அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். என்னன்னா இதுன்னு எதையோ சுமந்துட்டு இருக்கிறீங்க. அது அப்படியே இது இது இல்லை பாபா இதுன்னு கொடுத்துருங்க, அப்படியே மனசு லேசாயிடும்னு. சூப்பரான பாயிண்ட். இது மாதிரி நிறைய பாயிண்ட் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் அந்த நேரம். அதான் வேல் கையிலே வச்சுட்டு இருக்கிறாங்களே, ஞான வேல். அந்த ஞானம் தான் நமக்கு வேல் மாதிரி பாதுகாப்பு. அடுத்தது, ஒரு வினாடியில வீண் விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான பயிற்சி இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீண் எண்ணம் வரும், விகார எண்ணம் வரும், எதிர்மறை எண்ணம் வரும், வந்துகிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். டக்கு 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 டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் அங்க வதம் பண்றது, அசுர வதம். இதுல பயிற்சி ஆகணும். அது பின்னாடி ஓடிடக்கூடாது. அதான் விஷயம். அது பின்னாடி ஓடுறது தான் ஜெயத்ரதன் அர்ஜுனன் ஆட்டம் காட்டுறதா காட்டுறாங்க இல்லையா? அப்படி நம்மளை அலகழிக்கிறதுக்காக அது வருதுன்றத புரிஞ்சுக்கணும். அதான் முக்கியமான விஷயம். சொர்க்கத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கு போறோம், இதை தவிர வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அப்படி தள்ளிக்கிட்டே இருக்கணும். அப்பளப்போ சாத்தானே தான் மற்ற எல்லாமே. அதனால ஒவ்வொரு சங்கல்பத்தையும் பயனுள்ளதா கேட்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது சம்பந்தப்பட்ட சொர்க்கத்துக்கு போறதுக்கான சங்கல்பம் மட்டும்தான் வரணும். சுப சங்கல்பம் மட்டும்தான் வரணும். ஏன்னா அது சொர்க்கத்தின் குணம். நமக்கு எவ்வளவு வேணாலும் துக்கம் கொடுத்துருக்கட்டும், யார் வேணாலும், அவங்கள பத்தி சின்ன தவறான எண்ணம் கூட வர விடக்கூடாது. ஆனா வருதுன்னா டக் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அப்படியே மாத்தணும். அதான் விஷயம். அதே மாதிரி ஒரு வினாடியும் பயனுள்ளதாக்குங்க. ஏன்னா சங்கமேகத்துடைய மிகப்பெரிய பொக்கிஷங்களே சங்கல்பமும் நேரமும் தான் இல்லையா? ஒரு செகண்டும் போய்கிட்டே இருக்குது, போனா திரும்ப வராது. சங்கல்பம் கூட அப்படிதான். தப்பா வச்சுட்டோம்னா அங்க அது லாஸ் ஆயிடுது. ஸோ அதுல கவனம் கொடுக்கணும். சரி, ஓகே, முரளி பார்க்கலாம் சிஸ்டர். படிங்க சிஸ்டர். இன்று நாலாபுறம் உள்ள தம்முடைய கவலையற்ற மகாராஜாக்களாகிய குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தகைய கவலையற்ற மகாராஜாக்களின் சபை இப்போதுதான் காணப்படுகிறது. ஏனென்றால் இப்போதுதான் பாபா கவலையை பெற்றுக்கொண்டு கவலையற்ற மகாராஜா ஆக்குகிறார். எனவே இந்த சபை இப்போதுதான் உங்களுக்கு தென்படுகிறது. நீங்கள் அனைவரும் காலையில் எழுகிறீர்கள் என்றால் கவலையற்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கிறீர்கள். உண்ணும் போதும் அருந்தும் போதும் எந்த ஒரு கவலையும் இல்லை. உறங்குகிறீர்கள் என்றாலும் எந்த கவலையும் இன்றி உறங்குகிறீர்கள். அத்தகைய சக்கரவர்த்தி மற்றும் கவலையற்றவர் எழுந்தாலும் தூங்கினாலும் கவலையற்ற நிலை. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீர்களா? ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பாபாவுக்கு உங்கள் கவலையை கொடுத்துவிட்டு பெருமிதத்தை எடுத்துக்கொண்டீர்கள். அதனால் கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள். போக போக ஏதாவது கவலை வந்துவிட்டால் கவலை என்னவாக ஆக்கி விடுகிறது? பெருமிதம் இருக்குமானால் உங்கள் நெற்றியில் ஒளி பிரகாசம் நன்றாக இருக்கும். கவலை வந்துவிட்டாலோ சுமையின் கூடை வந்து விடுகிறது. சொல்லுங்கள், உங்களுக்கு ஒளியின் ஜொலிப்பு பிடித்திருக்கிறதா அல்லது சுமையின் கூடை பிடித்திருக்கிறதா? சூப்பர். பாபா சொல்றாங்க, கவலையற்ற மகாராஜாக்களின் சபை இப்பதான் தெரியுதுன்றார் முழு கல்பத்திலையும். ஏன்னா சொர்க்கத்துல கவலை இருக்காது, அது ஓகே. கவலை உள்ள சபை ஒரு பக்கம் இருக்குது, அது பெரிய சபை, ஒட்டுமொத்த உலகமும். அதுக்கு நடுவுல கவலைனா என்னன்னே தெரியாதவர்களாக நாம இருக்கிறோம். இல்ல, இந்த டூருக்காக சில தீவுக்கு போவாங்க இல்லையா? அது அவங்களுக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி. அந்த மாதிரி நாம இருக்கிறோம். ஏன்னா கவலையெல்லாம் பாபாட்ட கொடுத்தாச்சு. கோயிலுக்கும் அதுக்கு தான் போறாங்க இல்லையா? இதை நீ நிறைவேற்றி கொடுனா என்ன அர்த்தம்? பொறுப்பை வந்துட்ட ஒப்படைச்சாச்சு, நான் கவலை இல்லாம இருக்கிறேன்னு அர்த்தம். ஸோ அதனால இந்த கவலையற்ற சபையை இந்த பிறவில இப்பதான் நீங்க பாக்குறீங்க.
ஆனா ஒவ்வொருத்தரும் பாபா குழந்தை ஆகும்போது பல பிரச்சனைகள் வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கும். ஆனா பார்க்கறதுக்கு அப்படிலாம் தெரியவே தெரியாது. அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. காலைல எழுந்திரிச்ச உடனே கவலையற்ற ஸ்திதியில தான் நிலைச்சிருக்கிறோம். ஆனா ஒட்டுமொத்த உலகமும் எப்படி எழுந்திருக்குது? ஐயோ! பொழுது ஏன்டா விடிஞ்சது? அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்க வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது. ஆனா நம்ம குஷி குஷியா எழுந்திருக்கிறோம். எழுந்திச்ச உடனே அந்த குஷியான நினைவுக்கு போயிடுறோம் டக்குன்னு. மத்ததுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். மத்தவங்கலாம் சாப்பிடும்போதே கவலையும் சேர்த்து சாப்பிடுறாங்க. இல்லையா? அதனால தான் டிவி பார்த்துட்டு சாப்பிடுறது. இல்லாட்டினா அவங்களால சாப்பாடு இறங்க மாட்டேங்குது. வெறும் கவலை தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனா நமக்கு சாப்பிடும்போதும் கவலை இல்ல, உறங்கும்போதும் கவலை இல்ல, அருந்தும்போதும் கவலை இல்ல. ஏன்னா எல்லாமே பாபாவோட சேர்ந்து பண்றோம். ஸோ அந்த மாதிரி கவலையற்ற சக்கரவர்த்தி நீங்க. எழுந்தாலும் கவலையற்ற நிலை, தூங்கினாலும் கவலையற்ற நிலை. இல்ல தூங்கும்போது கூட அந்த கவலையற்று இருக்கிறது தெரியுது. ம். அந்த மாதிரி அனுபவம் செய்றீங்களா? இல்ல பாபா குழந்தைங்க காலையில பாபா குழந்தைங்க இறந்தாலும் கவலையற்ற நிலையில இருக்கணும் முகம். இல்ல நெறைய பேர் வந்து அந்த கவலையிலே இருந்து இறக்கறது வந்து அந்த தெரியும். அந்த முகத்த பார்த்தாலே வந்து ஒரு கவலை இருக்கும். ஸோ அந்த மாதிரி கவலை அப்ப பாருங்களேன், நான் இறக்கும்போது கூட கவலை தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுல கவனம் வைக்கணும். ஏன்னா, பாபா கிட்ட கவலைய குடுத்துட்டு பெருமை எடுத்துக்கிட்டீங்க. கவலையற்ற ராஜான்ற பெருமை. ஏன்னா கவலை என்ன பண்ணும்? பெருமை என்ன பண்ணும்? அந்த பெருமிதம் நெற்றியில ஒளி பிரகாசத்தை ஜொலிக்க வைக்கும். ஆனா கவலை சுமையின் கூடைய சுமக்க வச்சிடும். அதுதான் சில கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா, பெண் வந்து கூடை சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கவலைய சுமந்துட்டு இருக்கிறவங்க, பாபா குழந்தை ஆகியும். அது புரியாம இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ஒரு காலத்துல மக்கள் இப்படி இருந்தாங்க. அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ வரலாறுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதான் பாபா கேட்கிறாரு. ஒளி பிரகாசமா இருக்கிறது பிடிச்சிருக்குதா? சுமையின் கூட பிடிச்சிருக்குதா? ஏன்னா கவலையற்ற மகாராஜா தான் தனக்கும் பிரியமானவரா இருப்பார். இல்லையா? அவங்களுக்கே அவங்கள அப்பதான் பிடிக்கும். அதே மாதிரி அந்த கவலையற்ற ஸ்திதியில ஜொலிக்கிறவங்கள, பறக்கிறவங்கள பார்க்கும் பொழுது, மத்தவங்களுக்கும் அவ்வளோ அன்பு வரும். இல்லையா? ஒரு சிலருடைய முகம், குறிப்பா குழந்தைங்களுடைய முகம் பார்க்கும்போது தெரியும். ஒரு சிலருடைய முகம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஏன்னா, அந்த குழந்தை எத பத்தியுமே யோசிக்க போறது கிடையாது. கவலைய பத்தியே யோசிக்க போறது கிடையாது. அதனால பாப்தாதா ஆக்சுவலா நம்ம தலையில வந்து சுமைய ஏத்தி வைக்கிறதுக்காக அப்பா முயற்சி பண்ணுவாங்க. ஆனால், குழந்தைங்களுக்கு வந்து அது ஏறாது. ஆக்சுவலா நமக்கு வந்து ஒருத்தர பிடிக்குது. ஒருத்தர நமக்கு பிடிக்குதுனாலே, அந்த கவலையற்ற மனநிலையில இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். ஏன்னா, கவலையோடவே இருக்கிறவங்க முகமே நமக்கு தெரியும். ஏதோ ஒரு கவலையிலே இருக்கிறாங்க இவங்க, அப்படின்னு கவலையா இருக்கிறதும் தெரியும். அதுதான் சிடுமூஞ்சா மாறும். இல்லையா? குஷியா இருக்கிறவங்க ஏன் சிடுமூஞ்சா மாறப் போறாங்க? ஸோ, அப்ப மத்தவங்கள கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி கவலையற்ற நிலைக்கு தான் இருக்குது. அதனால தான் பாபா எப்பவுமே குழந்தைங்கள வந்து கவலையற்ற ஸ்திதியில நிலைக்க வச்சுட்டே இருக்கிறார். அந்த ஸ்மிருதி சொரூபத்துல நிலைக்க வச்சுட்டே இருக்கிறார். அப்ப ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைங்கன்னாலே, கவலையெல்லாம் இந்த உடல் சார்ந்ததான கவலை. உடலை விட்டு வந்த பிறகு என்ன கவலை இருக்குது? இல்லையா? அப்படி ஆனந்தமாக பாபாவை நினைக்கணும். அதான் பாபா சொல்றாரு, என்ன வேணாலும் நடக்கட்டும். நீங்க ஆனந்தமா என் நினைவுல மூழ்கிடுங்கன்றார். அதை பற்றிய கவனம் கொடுத்தா தானே உங்களுக்கு கவலை வர்றதுக்கு. இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுடைய சித்திரங்கள்ல கூட பக்தர்கள் உங்கள எப்படி காட்டுறாங்க? ரெட்டை கிரீடதாரியா காட்டுறாங்க. ஒண்ணு ஒளி கிரீடம். அது தூய்மை மட்டும் கிடையாது. குஷியும் சொல்றாரு. குஷியின் ஜொலிப்பும் சொல்றாரு. இல்லையா? அது அது ஒரு ஆமா. அந்த எஃபெக்ட் அந்த அந்த ஒரு டைம் 70ஸ்
அந்த டைம்ல வந்த சாமி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ஜொலிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் குடுப்பாங்க. கே.ஆர். விஜயாலாம் சாமியா நடிக்கிறது பார்த்தீங்கன்னா, அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ, ஒண்ணு ஒலிக்கிரீடம், இன்னொன்னு விகாரங்களை வென்றதற்கான சக்கரவர்த்தி நிலையின் கிரீடம். இப்ப பாருங்களேன், விகாரத்தை வென்றதுக்கு தான் அந்த தங்க கிரீடமே. ஸோ, ரெட்டை கிரீடமாக காட்டுறாங்க. அதனால பாப்தாதா வந்து அது படிங்க சிஸ்டர். எனவே பாப்தாதா சதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இதே அறிவுரை தருகிறார். சதா மகிழ்ச்சியில் இருப்பது மிகவும் சுலபம். ஏன் சுலபம்? எல்லைக்குட்பட்ட எனது என்பதை மட்டும் பாபாவுக்கு கொடுத்து விடுங்கள். எனது என்பதில் இருந்து உனது என ஆக்கிவிட்டால் கவலையற்ற மகாராஜா ஆகிவிடுவீர்கள். ஒரே வார்த்தையின் வித்தியாசம். உனது, எனது. உ மற்றும் கே. இந்த எழுத்துக்களின் வித்தியாசத்தில் கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள். எளிதுதான் இல்லையா? கவலையற்ற மகாராஜா ஆகிவிட்டீர்கள் இல்லையா? அல்லது இன்னும் கவலை உள்ளதா? எப்போதாவது பெருமைக்கு பதில் கவலை வருகிறது என்றால், வித்தியாசம் வெறுமனே உனது என்பதற்கு பதில் எனது என்பதால் கவலை வருகிறது. ஆக, அனைவரின் நடைமுறை ரிசல்ட் என்ன? கவலையை கொடுத்து விட்டீர்களா? அல்லது இடையிடையில் பெருமிதத்தை விட்டுவிட்டு கவலையில் வந்து விடுகிறீர்களா? கவலை வருகிறதா அல்லது கவலையற்றவராக இருக்கிறீர்களா? யார் சதா கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். கவலையற்ற மகாராஜாக்கள் பக்காவா அல்லது அவ்வப்போது மட்டுமா? கவலையற்ற மகாராஜாக்கள் கையை நன்றாக உயர்த்துங்கள். அவ்வப்போது என்பவர்களும் உள்ளனர். சேவையின் கவலை என்பது வேறு விஷயம். ஆனால் அந்த கவலை மற்றவர்களையும் கவலையற்றவர்களாக ஆக்குவதற்கான சாதனம். தனது சம்ஸ்காரத்தினால் கவலை வருகிறது என்றால், அதை அந்த நேரமே எனது என்பதற்கு பதில் உனது என மாற்றிவிடுங்கள். கவலையை பாபாவுக்கு கொடுத்து விடுங்கள் மற்றும் பெருமிதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பாபா வந்திருப்பதே குழந்தைகளின் கவலையை பெற்றுக்கொண்டு பெருமிதத்தை கொடுப்பதற்காக தான். ஓகே சிஸ்டர். பாபா சொல்றாங்க, பாபா எப்பவுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கிற அறிவுரை என்னன்னா, எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறது தான் ரொம்ப ஈஸின்றார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உலக மக்கள் இதை கேட்டா அப்படியா அப்படின்னு. எங்க சிவானி தீதி ப்ரோக்ராமே ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இந்த மாதிரி தான் தலைப்பே வைக்கிறாங்க. அவங்க ப்ரோக்ராமே சுத்தி சுத்தி அதுதான், சந்தோஷமா இருக்கிறதுக்கான ப்ரோக்ராம் தானே. அங்க சுங்காச்சத்திரமா ஹாப்பி வில்லேஜ்ன்னு தான் பேர் வச்சிருக்கிறாங்க. எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸின்றார். அது எப்படி பாபா ஈஸி? ஏன்னா மகிழ்ச்சி போறதுக்கு காரணம் எல்லைக்குட்பட்ட எனது. அத பாபாட்ட கொடுத்துடுங்க, முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு ஒரு விஷயம், ஒரு ஒரு பாரம் இருக்குது, ஒரு கடமை இருக்குது. ஏன்னா இதை எப்படி முடிக்க போறேன், அது என்னதே கிடையாது, அது பாபாவோடது தான். அவர் பார்த்துக்க போறாரு, நான் கருவி. அப்படியே மனசு லேசாயிடும். அதுக்கு நான் தான் பொறுப்புன்றது தான் பெரிய பிரச்சனையா இருக்கும் எல்லாருக்குமே. அதனால எனது என்பதுல இருந்து உனதுன்னு ஆக்கிடுங்க. அவ்வளவுதான், கவலையற்ற மகாராஜா ஆகிடுவீங்க என்ற ஒரே வார்த்தையின் வித்தியாசம். அதாவது ஒரு எழுத்தின் வித்தியாசம் தான். உனதுல வர ஊக்கு பதில் சரி, அதான் எனது அப்படின்றத உனதுன்னு மாத்திடணும். ஏ உ, அது ஹிந்தியில மேரா தேரா. மேரான்றதுக்கு மேவை எடுத்துட்டு தே போட்டுற வேண்டாம், அது உன்னுடையது. சோ இந்த எழுத்தின் வித்தியாசத்துல தான் கவலையற்ற ராஜா ஆகிட்டீங்கன்ற. கவலையற்ற மகாராஜா ஈஸி தானே இல்லையா? சொர்க்கத்துல வந்து கவலையற்ற மகாராஜா இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இங்க எல்லாரும் அப்படித்தான் இருக்க போறாங்க. இங்க இருக்கிறது தான் பெரிய விஷயம். எனக்கு ராமாயணம் பற்றி நிறைய பேர் சொல்லும் போதெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும். ராமர் ஒருவனுக்கு ஒருத்தியா இருந்தாரு, என்ன எல்லாரும் அப்படித்தானே இருக்கிறாங்க, இதுல என்ன பெரிய அதிசயம் இல்லையா? சொர்க்கத்துல அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது.
நரகத்துல கூட 2 ஜெனரேஷன் முன்னாடி வரைக்கும் அப்படி இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இப்ப இருக்கிறது தான் பெரிய விஷயம். இல்லையா? இப்ப இனி தொடர இந்த ஏஐ இது இன்டர்நெட் இதெல்லாம் வந்த பிறகு திரும்புற பக்கமெல்லாம் கள்ள தொடர்பு இருக்கும் பொழுது ஒருவனுக்கு ஒருத்தி. அந்த ஒருவனும் சிவனாக இருக்கிறது. மனுஷனும் கிடையாது. அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதனால ஏதாவது கவலை இருக்குதா? கவலையற்ற மகாராஜா ஆகிட்டீங்க தானே, கவலை இருக்குதான்னு என்ன அர்த்தம்? இன்னும் என்னதுன்னு எதையாவது புடிச்சு வச்சிருக்கிறீங்களான்னு அர்த்தம். அவ்வளவுதான் இல்லையா? முழுசா அர்ப்பணிச்சுட்டா சந்தோஷமாயிடும், மனசு லேசாயிடும். அப்பா அம்மாவே என்ன சொல்லுவாங்க, இதை மட்டும் முடிச்சிட்டேன்னா என் மனச பாரமெல்லாம் நீங்கிடுவாங்க. அது எப்ப முடிக்கிறது? அது முடியறதுக்குள்ள அடுத்த கடமை வந்துடுமே. அத பாபாட்ட கொடுத்துருங்க, மனசு இப்பயே இல்ல அந்த சுமையை இறக்கி வச்சுட்டான்னுவாங்க. பாபாட்ட இறக்கி வச்சிடுங்க. அதோட நினைவு தானே காவடி சுமந்துட்டு போய் இறக்கி வைக்கிறது, இருமுடி எடுத்துட்டு போய் இறக்கி வைக்கிறது எல்லாமே. ஸோ அதனால எப்பவுமே பெருமையில இருக்கணும். நான் கடவுளோட குழந்தை, கடவுளுடைய மாணவன். அதுக்கு பதில் கவலை வருதுன்னா, ஒரே ஒரு வித்தியாசம் தான். உனதுக்கு பதிலாக எனதுன்னு அங்க வந்துடுச்சு. அதனால கவலை வந்துடுச்சு. தப்பா வந்துடுச்சு. இல்ல எப்ப பாபா குழந்தை ஆணுமோ, அப்பவே என்னதுன்னு எதுவுமே கிடையாது. அப்புறம் எப்படி என்னதுன்னு வந்தது? அதான் கவலையை கொடுக்குதுன்ற. ஸோ இப்ப இந்த உக்ரைன்ல வந்து திடீர்னு ரஷ்யா சூழுது. பெண்கள் எல்லாம் குழந்தைங்களோட நாட்டை விட்டு வெளியேறாங்க. குழந்தைங்களுக்காகவாச்சும் வெளியேறாங்கன்னும் பொழுது, கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லையா? ஒரு செகண்ட்ல, ஒரு நைட்ல நம்ம குடும்பம் மாறும்னு யாராவது நினைச்சிருப்பாங்களா? அப்ப எவ்வளவு பாரம் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா, அது என்னிதே இல்லையே பாபா, உன்னிது தானேன்னு ஒரு செகண்ட் நினைச்சிட்டா முடிஞ்சு போச்சு. இல்லையா? இது அவங்களுக்கு தேவை. அங்க இருந்துச்சு பாபா சென்டர் அப்ப. இப்ப இருக்குதான்னு தெரியல. ஸோ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய டெஸ்ட் பேப்பர் தான். ஸோ அதனால எல்லாருடைய ரிசல்ட் என்ன இப்ப? கவலைய கொடுத்துட்டீங்களா? அல்லது இடையிடையில பெருமைக்கு பதிலாக கவலை வந்துடுதா? அப்ப அந்த பெருமிதம், பெருமைன்றது தான் ஸ்வமானமே. நான் கவலையற்ற மகாராஜா, நான் அன்பானவன், அமைதியானவன், இதெல்லாம் நம்மளுடைய பெருமை. இல்லையா? நம்மள நாமளே பெருமை அடிச்சுக்கணும். அப்பதான் இது முக்கியம். இல்லாட்டினா கவலை வந்து உட்காந்துக்கும். இல்ல 2 விஷயம் தான் இருக்கும். இல்லையா? இப்ப நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள பாருங்களேன். ஒண்ணு அவன பத்தி பெருமை அடிச்சுப்பான். இல்லாட்டினா ஐயோ! இது சரியில்ல, அது சரியில்லன்னு புலம்பிட்டு இருப்பான். ஆ ஸோ பெருமை அடிச்சுக்கிறவன பார்த்தா சிலருக்கு வெறுப்பு வருது. ஏன்னா, இவன் கவலையா இருக்கிறான். அதனால அவன் பெருமை அடிக்கிறது இவனால தாங்கிக்க முடியல. ஆனா பெருமை அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது அது நல்லதுதான். இல்லையா? அவங்கள பாசிட்டிவா இருக்கிறவங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க எல்லாருமே செல்ஃப் டாக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் ஒரு பிரச்சனை வருதுன்னா, நான் பார்க்காத பிரச்சனையான்னு ஒரு செகண்ட்ல வரும் மைண்ட். அதுதான் அது அவங்கள ஃபேஸ் பண்ண வைக்கிது. அப்ப பெருமிதத்தை வித்துட்டு கவலையில வந்துடுறீங்களா? இல்ல நெறைய பெருமை குடுத்திருக்கிறார். நம்மள பத்தி பெருமைப்படுறதுக்கு. அதெல்லாம் விட்டுட்டு, மாயா கற்பனையா ஒரு கவலை எடுத்தாந்து குடுக்குது. அத புடிச்சுக்கிறோம் சீரியஸா. இல்லையா? ஒரு இங்கிலீஷ்ல ஒண்ணு சொல்லுவாங்க. நீங்க எத பத்தி வேணாலும் கவலைப்படலாம். ஆனா, அது 99% நடக்க போறது கிடையாது. நீங்க கவலைப்படுற விஷயம் நடக்க போறதே கிடையாது. 99% எதுக்கு அத பத்தி கவலைப்படுறீங்கன்றாரு. செம இல்ல அது. அதனால கவலை வருதா? அல்லது கவலையற்றவரா இருக்கிறீங்களா? யாரு எப்பவுமே கவலையற்ற மகாராஜாவா இருக்கிறீங்க? கை தூக்க சொல்றாரு. பக்காவா இருக்கணும். எப்பவுமே கவலையற்ற மகாராஜா. அப்பப்ப கிடையாது. ஸோ அந்த மாரி கவலையற்ற மகாராஜாக்கள் கை தூக்குங்கன்றார். எப்படி தூக்குவாங்க? ஏன்னா சென்டரோட போயிருப்பாங்களே! எல்லாருக்கும் தெரியும்ல அவங்கவங்கள பத்தி. தனியா போனா கை தூக்கலாம். அவங்கவங்களுக்கு தெரியும்ல என்னென்ன பொலம்புவாங்கன்ட்டு. ஆ ஸோ அவ்வப்போதுன்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா கை தூக்கலன்னு அர்த்தம். ஆனா சேவைக்காக கவலைப்படுறேன், இன்னும் இவ்வளவு சேவை பண்ண அது வேற விஷயம். அந்த கவலை வந்து மற்றவர்கள கவலையற்றவர்களா மாத்துறதுக்கான ஒரு சாதனம், கருவி. அந்த கவலை இருக்கலாம்.
இல்ல சேவை செய்யணுன்ற கவலை, சுய புருஷார்த்தம் இன்னும் தீவிரமா போகணுன்ற இந்த 2 கவலை மட்டும் இருக்கலாம். ஆனா, சமஸ்காரத்தினால கவலை வருதுன்னா, இல்ல உங்களுடைய சமஸ்காரமே இந்த மூட்டைய சுமக்கிறது தான் அப்படின்னா, அந்த நேரம் எனதுன்றதுக்கு பதிலாக உனதுன்னு மாத்திடுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமானது. இது இது வந்து பாபா லைவ்ல போடும்போதே இது பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. 2, 3 நாளைக்கு அப்ளையும் பண்ண முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் மறந்து போயிடுது. இல்லையா? அது மறக்காம அத அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதனால தான் காளிக்கு அத்தனை கை குடுத்துருக்காங்கன்னா, அத்தனை ஆயுதங்கள். ஞான ஆயுதங்கள். இல்லையா? அத்தனை ஞானம் இருக்கணும். எ என்னுடையது என்பதுக்கு பதிலா உன்னுடையதுன்னு மாத்திடுங்க. அந்த செகண்டே. ஒரு செகண்ட்ல மாத்துறீங்களா? அவ்வளவுதான். அதுதான் டக்கு டக்குன்னு கடவுளுக்கு பலி குடுக்குதுன்றது கவலைய பலி குடுத்துடுங்க. இல்லையா? கவலைப்படுதா? இத கடவுளுக்கு குடுத்துர்றேன். முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலா கிறிஸ்தவ மதத்துல எனக்கு தெரிஞ்சு, இந்த கன்னிகாஸ்திரிகள வந்து குடுக்குறாங்க இல்லையா சர்ச்சுக்கு, அவங்க பார்த்தீங்கன்னா, சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போகும். ஒரு மரணம் அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் அந்த மாரி. அப்ப அவங்க அப்பா, அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, இத சரியாக்கி குடுத்துட்டு, நான் உனக்கு ஒப்பு குடுத்துர்றேன்னுவாங்க. ஆ. ஸோ அப்படிதான் நெறைய பேர் கன்னிகாஸ்திரி ஆவாங்க. அப்ப சரி அதான் ஒப்பு குடுத்துட்டீங்களே ஏன் கவலைப்படுறீங்க? உங்க குழந்தை இறந்தே போனாலும், அதுதான் உங்களுது இல்லையே ஏன் கவலைப்படுறீங்க? இல்லையா? ஆனா 2ம் ஒண்ணு தான். அங்க குடுக்குறதும் ஒரு விதத்துல இறக்குற மாரி தான் இல்லையா? ஆ ஆனா எப்படியும் அவங்களும் ஃபோன்லாம் பண்ணுவாங்க. எல்லாமே இருக்கும் தான். அது என்னமோ ஒப்பு குடுக்குறது அப்படின்ட்டு. சரி. கவலைய பாபாவுக்கு குடுத்துடுங்க. ஹிந்துஸ்லயே அந்த மாரி நேர்ந்து விடுறது, கோயிலுக்கு ம். குடுத்து வாங்குறேன்பாங்க. குடுத்து வாங்கிருவாங்க உடனே. ஓஹோ! கோயிலுக்கு குடுத்துட்டு ம உடனே வாங்கிட்டு வந்துடுறது. குழந்தையா? ஆமா. குழந்தை கொஞ்சம் அதான் அ. உடம்பு முடியாம போயிடுச்சு. வேற ஏதாவது சரியில்லன்னா, இந்த ஓ! பையன இந்த மாரி நேர்ந்து விட்டுறேன்னு சொல்லி குடுத்துட்டு, ம். 10 நிமிஷத்துல திருப்பி வாங்கிட்டு வந்துடுறது. தத்து குடுக்குற மாரி இன்னொருத்தங்களுக்கு தத்து குடுக்குறது கடவுள் முன்னாடியில. ஆ. இனிமே நான் அவங்கள்ட்ட குடுத்துட்டேன். சும்மா சொந்தக்காரங்களுக்குள்ளயே. சரி, சரி. குடுத்துட்டேன்னு சும்மா பேச்சுக்கு சும்மா குடுத்த மாரி ஓ! பண்ணிட்டு, திருப்பி இவங்க வீட்டுக்கு வந்து குடுப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. அதுக்கு கன்னியாஸ்திரி எவ்வளோ பெட்டர். அதான் கன்னியாஸ்திரி கரெக்ட். ஆனா உண்மையிலே நேர்ந்து விடுறதுன்றது நாம தான். நம்ம நம்மளையே பாபா கிட்ட நேர்ந்து விடுறோம். இல்லையா? எனிதுன்னு எதுவுமே கிடையாது. ஆ கவலைய குழந்தை பாபா பாக்கியம் சொல்லுங்க. குழந்தை குழந்தை வேணும்னு சொன்னா தொட்டில் கட்டி போடுறாங்கல்ல. ம். அதான் பாபா கிட்ட குடுத்த மாதிரி தான் கடவுள்கிட்ட. எனக்கு ஓஹோ! குழந்தை வேணுங்கிற கவலைய வந்து அவர்கிட்ட குடுத்துட்டா, அப்புறம் அவரு நமக்கு குடுப்பாரு அப்டின்ட்டு தொட்டில் கட்டி போடுறது. ஓ! அது அந்த அந்த உன்னுடைய மரத்துல. குழந்தைன்ட்டு. சரி, சரி. பொறக்கிற ஆமா. குழந்தை உன்னுடைய குழந்தை. சூப்பர், சூப்பர். அப்ப கவலைய பாபாவுக்கு குடுத்துடுங்க. பெருமிதத்த நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா, பாபா வந்திருக்கிறதே குழந்தைங்களுடைய கவலையை வாங்கிக்கவும், பெருமிதத்தை கொடுக்கறதுக்காகவும் தான். அதனால செக் பண்ணுங்க. எனக்குள்ள அதுலருந்து படிங்க சிஸ்டர். எனக்குள் அவ்வப்போது நீண்ட காலத்தின் சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகாமல் இருக்கிறதா? ஏனென்றால், பாப்தாதா சில காலமாகவே குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். தற்சமயம் சமயத்துக்கேற்றவாறு எப்போது வேண்டுமானாலும், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எனவே ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு இந்த கவனம் கொடுக்க வேண்டும். ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினால் வைக்க முடியுமா? எந்த ஒரு வீண் சங்கல்பம் வந்தாலும் முற்றுப்புள்ளி மூலம் ஒரு வீணானதை ஒரு வினாடியில் முடித்துவிட முடியுமா? சமயத்தின் சூழ்நிலைக்கேற்ப புருஷார்த்தம் செய்து வீணானவற்றை நிறுத்துவதற்கான அவசியம் ஏற்படும். புள்ளி வைக்கும்போது அது கேள்விக்குறி ஆகிவிட்டால் ஏன், என்ன, எப்படி? அந்த சமயம் இதை யோசித்துக் கொண்டே இருந்தால் வரப்போகிற சமயம் எது லட்சியமோ பாபாவுடன் கூடவே செல்வோம். பாபாவோ ஒரு வினாடியில் சென்று விடுவார். ஏனென்றால் பிந்துவாக இருக்கிறார். வினாடியும் ஒரு புள்ளிதான். முற்றுப்புள்ளியும் ஒரு புள்ளிதான். ஆக உங்களுக்கும் கூட இவ்வளவு அபியாசம் உள்ளதா? இதற்காக இப்போதிலிருந்தே
இந்த அபியாசத்தின் அபியாசியாக, பயிற்சியின் பயிற்சியாளராக இருப்பீர்களானால், பாபாவுக்கு சமமாக ஸ்ரீமத் என்ற கையோடு கை சேர்த்து தங்களின் வீடு சென்று சேர்ந்து விடுவீர்கள். எனவே பாப்தாதா இதற்கு முன்பும் கூட சொல்லியிருக்கிறார். 2 விஷயங்களில் கவனம் இரட்டை கோடிடப்பட வேண்டும். 2 விஷயங்கள் எவை? ஓகே சிஸ்டர். ஸோ பாபா செக் பண்ண சொல்றார். நீண்ட காலமாக, அதாவது நீண்ட காலத்தின் சமஸ்காரம் வந்து கவலைப்படுறது 63 ஜென்மமாக. அது இப்பவும் எமர்ஜ் ஆகுதா? ஏன்னா இது வந்து சொர்க்கத்தை விட உயர்ந்த பிறவின்னு சொல்றாரு. தேவதைகளோட உயர்ந்த பிறவின்றார் பிராமண பிறவி. அதை எட்டி பார்க்காம வெட்டிக்கிட்டே இருக்கணும். இங்க வெட்டுறதுதான் நம்மளுடைய வேலையே. எமர்ஜ் ஆகாம இருக்கதா? ஏன்னா அந்த சமஸ்காரத்தை ஃபுல்லா மாத்துறோம். அதனால பாப்தாதா கொஞ்ச காலமாவே இதை சொல்றாரு. இப்ப நேரம் ரொம்ப ஸ்பீடா போகுது. அதனால அச்சானக்காக, அதாவது திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல நிறைய இடங்கள்ல திடீர்னு நிலநடுக்கம் வந்திருக்குது. நிறைய இழப்பு, மரணம் எல்லாமே நடக்குது. அந்த வெனிசுலால நம்ம சென்டர் இருக்கா பிரதர்? பாபா குழந்தைங்க இருக்காங்களா? இருந்திருக்கும். வெனிசுலா அமெரிக்கா தானே இருந்திருக்கும், இல்லாம இருக்காது. இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அங்க அதுக்கப்புறம் அப்படியே செவ்வானமா ஃபுல்லா சிகப்பா இருக்குதான் வானமே. இன்னுமா? நம்ம நம்ம பார்த்தா நமக்கு பறந்த மாதிரி நமக்கு தோணும். இந்த மாதிரி ரெட்டிஷா இருக்கணும். ஓ, சரி சரி. அது தெரியல, அங்க இருக்குமான்னு தெரியல. அங்கெல்லாம் ரொம்ப தூரமா தான் இருக்கும். வெளிநாட்டுல ரொம்ப பக்கத்துலலாம் இருக்காதுன்னுவாங்க. அதான் திடீர்னு எது வேணாலும் நடக்கும். அப்ப பாருங்களா, இறந்தவங்களுக்கு ஒரு ஷாக்கு. அதுக்குள்ள உடம்பு விட்டு வெளில வந்துட்டணும் பாபா குழந்தையா இருந்தா. இல்லாதவங்களுக்கு அது வேற ஷாக்கு. அப்புறம் சப்போஸ் பொழைச்சிக்கிட்டான்னு வச்சுங்களா, அவங்களுக்குமே ஷாக்கு தான். மத்தவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, சொத்து எல்லாம் போயிடுச்சு. இல்ல ஒருத்தர் வெளியில போயிட்டு வந்தாராம், வந்து பார்த்தா வீடு தரமட்டமா ஆயிடுச்சாம். அப்ப அந்த வீட்டுல தானே எல்லா பொருளும் இருக்கும். வாடகை வீடாவே இருந்தாலும் பொருள் எல்லாம் அங்கதானே இருந்திருக்கும். அப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர்றது அது ஒரு பெரிய ஷாக்கு தானே. அவங்களுக்கு அடிக்கடி இந்த காட்டுத்தீ வேற இப்படிதான் பண்ணும் இல்லையா, வீட்டை காலி பண்ணி விட்டுரும். ஸோ அதனால எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அதனால ஒவ்வொரு குழந்தையும் தனக்கு கொடுக்க வேண்டிய கவனம் என்ன தெரியுமா? ஒரு வினாடியில முற்றுப்புள்ளி வைக்க முடியுதா இல்லையா? அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம், முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினால் வைக்க முடியுமான்னு இருக்குது. அங்க விரும்பணுன்றதே மறந்துடுறோம். கஷ்டம் வரும்பொழுது இதுல இருந்து இப்ப நான் வெளில வரணுன்றதே மறந்துடுறோம். வரணும்னு நினைச்சா டக்குன்னு நம்ம யோசிப்போம். இது என்னன்னா, துக்கம் மட்டும் கிடையாது, சந்தோஷத்தின் விஷயத்தை வச்சு கூட வெளில வர முடியாது. ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கமே வராது. அதே மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் தெரியும் நம்ம எவ்வளவு இதுக்கு அடிமையா இருக்கிறோம். அப்ப சந்தோஷமே இந்த பாடுபடுத்துதுன்னா துக்கம் இந்த எவ்வளவு பாடுபடுத்தும் இல்லையா? அப்ப பேனிக் அட்டாக் வரதான் செய்யும். அதனால ஒரு வினாடியில அப்ப முற்றுப்புள்ளி வைக்கணும். அதான் முக்கியம். சும்மா எதுவுமே நடக்காதப்ப பாபாவை நினைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? அந்த நேரம் ஒரு செகண்ட்ல போக முடியணும். ஆனா சும்மா இருக்கும்போது நீங்க நினைக்க தான் அந்த பயிற்சி அங்கேயும் வரும். அதனால எந்த வீண் சங்கல்பம் வந்தாலும், வீண் விஷயத்த சொல்றார். விகார விஷயமோ சந்தோஷமான விஷயமோ சொல்ல, தேவையில்லாத விஷயமே வந்தா கூட ஒரு வினாடியில உங்களால முற்றுப்புள்ளி வைக்க முடியுதான்றார். ஏன்னா வீண் சங்கல்பத்தை வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறது ஈஸி. மற்ற சங்கல்பத்தை கம்பேர் பண்ணும்போது, எதிர்மறையான துக்கமான விஷயம் எல்லாம் வர்றது கம்பேர் பண்ணும்போது வீண் விஷயம் ஈஸி. ஆனா அதையே வைக்க முடியுதான்னு கேட்கிறார் இல்லையா? இப்ப ஒரு விஷயம் வருது, அது நல்லா இருக்குது, இதை போய் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், அதுவே ஒரு வீண் விஷயம் தான். ஏன் சொல்லணும்? அப்ப முற்றுப்புள்ளி வைக்க முடியாதனால தான் போய் சொல்றோம் இல்லையா? அப்படி செக் பண்ணணும். முற்றுப்புள்ளி மூலம் வீணானதை ஒரு வினாடியில முடிக்க முடியுதா?
எண்ணத்துல அது வரக்கூடாது. அவ்வளவுதான். ஏன்னா, சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, ஒரு வினாடியில வீணானதை நிறுத்த வேண்டிய அவசியம் தேவை. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்ன்ற. ஆக்சுவலா இறந்தாங்க ஒருத்தவங்க வீட்லன்னா, பெண்கள்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அந்த ஆணுக்கு வந்து துக்கம் இருக்கும். ஆனா, அவன் எல்லா வேலையும் பார்க்கணுமே! அவன் அழுதுட்டு இருக்க முடியாது. இல்லையா? அப்ப அவன் முடிஞ்ச அளவுக்கு அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தான் செய்றான். இல்லையா? ஏன்னா, இல்லாட்டினா அவன் ஒடிஞ்சு விழுந்துருவான். எந்த காரியமுமே செய்ய முடியாது. அப்ப டக்கு, 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 டக்குன்னு நமக்கு எதிரான விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க டக்கு, டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சா தான் அடுத்த இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஃபர்ஸ்ட்டுக்கே முற்றுப்புள்ளி வைக்கலன்னா, அடுத்தது என்ன பண்ணும்? "பட்ட காலிலே படும்னு" சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வரும். அதனால, இந்த நேரத்தின் சூழ்நிலை எப்படி இருக்கும்னா, முயற்சி செஞ்சு வீணானவற்றை நிறுத்துறதுக்கான அவசியம் ஏற்படும்ன்றாங்க. இப்ப ஒரு சிலர் வந்து நம்ம வீட்லயே அல்லது ஃப்ரெண்ட்ஸ்லயோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ ஒண்ணுத்தனா, "ஏன்டா அதையே பேசிக்கிட்டு இருக்கிற?" புலம்பிடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஸ்கூல்ல மிஸ் திட்டிட்டாங்க. "டேய் அதையே எவ்வளோ நேரம்டா பேசிட்டு இருப்பேன்னு" சொல்லுவாங்க. பிரச்சனை என்னாங்கன்னா, அங்க முற்றுப்புள்ளி வைக்க முடியல அவங்களால. இல்லையா? ஸோ புள்ளி வைக்கணும். புள்ளி வைக்கும்பொழுது அது கேள்விக்குறியா ஆகிடக்கூடாது. ஏன்? என்ன? எப்படி? புள்ளி வைக்க வரேன். ஆனா, அதாவது ஞானம் தெரிஞ்சிடுச்சு. புள்ளி வைக்கணும்னு ஞாபகம் வந்துடுச்சு. ஆனாலும் ஏன் அப்படி பண்ணான்? எதனால இப்படி நடந்துச்சு? அப்படியே புள்ளி வைக்க வருவீங்க. பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணத்துக்கு இட்டுட்டு போகும். அப்ப என்ன ஆகும்? அதை தான் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்ப உங்களுடைய லட்சியம் என்ன? பாபா கூடவே போகணுன்றது தானே உங்களுடைய லட்சியம். பாபா ஒரு செகண்ட்ல போயிடுவாரு. நீங்க ஒரு செகண்ட்ல போக முடியாதே! இல்ல பாபா கூடவே போகணுன்றது லட்சியம். பாபா ரெடியா குழந்தன்னுவாரு. உங்களுக்கு வேற ஒரு விஷயம் புடிச்சு இழுக்கும். முடிஞ்சு போச்சு. நமக்கு ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது, இந்த ஒரு தடவ மட்டும் எனக்கு டைம் குடுத்துடு பாபா. இந்த ஒரு தடவ மட்டும் டைம் குடுத்துடு பாபா. எவ்வளோ நேரம் குடுப்பாரு? ஏதோ ஒரு டைம் கண்டிப்பா போய் தானே ஆகணும். அதான் சொல்றாரு. ஒரு வினாடில அவரு போயிடுவாரு. ஏன்னா, அவரு ஒரு புள்ளி தானே. அவரு எதையுமே சேர்த்துக்கிறது கிடையாது. எதுவுமே சுமந்துக்கிறது கிடையாதே. பிந்துவா இருக்கிறார். அப்படி ஒரு வினாடி கூட ஒரு புள்ளி தான்றார். முற்றுப்புள்ளியும் ஒரு புள்ளி தான்றார். எல்லாமே ஒரு புள்ளி தான். இல்ல ஒரு புள்ளி வைக்கிற நேரம் தான் ஒரு செகண்ட். முற்றுப்புள்ளியும் ஒரு புள்ளி தான். பாபாவும் ஒரு புள்ளி தான். அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு பயிற்சி இருக்குதா? பாபா ஒரு செகண்ட்ல போயிடுவாருன்னு தெரியுதுல்ல. அதே அளவுக்கு நீங்களும் ஒரு செகண்ட்ல போற அளவுக்கு பயிற்சி இருக்குதா? அப்ப அந்த அளவுக்கு பயிற்சி வரணும்னா, இப்பொழுதுல இருந்தே அந்த பயிற்சியில பக்காவானவரா, எக்ஸ்பர்ட்டா ஆகணும். அப்பதான் பாபாவுக்கு சமமா, பாபா கைய புடிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போவீங்கன்றார். இல்ல அவரு கையோட கை சேர்த்து போகணும். கணவன், மனைவி ஜோடியா போற மாதிரி நம்ம கணவன் பாபா. இல்லையா? அவர் கூடவே போகணும். அதனால பாப்தாதா இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறார். 2 விஷயத்துல கவனம் வைங்க. டபுள் அண்டர்லைன் பண்ணுங்க அப்படின்ட்டு. அது என்ன 2 விஷயம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். படிங்க சிஸ்டர். ஒன்று சங்கல்பத்தின் கஜானா, 2வது சமயத்தின் கஜானா. கஜானாக்களோ அநேகம் கிடைத்துள்ளன. ஞானத்தின் கஜானா, சக்திகளின் கஜானா, யோகத்தின் மூலம் முக்கியமாக சம்பன்னமாவதற்கான யுக்திகள் என்னென்ன உள்ளனவோ அனைத்தும் கிடைத்துள்ளன. ஏனென்றால் இந்த சங்கம யுகத்தின் சமயம் முழு கல்பத்திலும் விலைமதிப்பற்ற விசேஷ சமயமாகும். இந்த சமயம்தான் எவ்வளவு பிராப்தி அடைய விரும்புகிறீர்களோ அவ்வளவு அடைய முடியும். ஏனென்றால் இந்த ஒரு ஜென்மம் மகான் ஜென்மமாகும். இந்த ஒரு ஜென்மத்தில் அநேக ஜென்மங்களுக்கான பிராரப்தத்தை உருவாக்க வேண்டும். சங்கம யுகத்தின் சமயத்தை கூட ஒரு வினாடி கூட வீணாக்க கூடாது. ஒரு வினாடியின் தொடர்பு அநேக ஜென்மங்களோடு உள்ளது. சேமிப்பதற்கான ஒரு வருடம் அநேக வருடங்களின் பிராப்திக்கானதாகும். எனவே இந்த சமயத்தின் மதிப்பு வினாடி அல்லது நிமிடம் அன்று.
ஒரு மணியும் கூட மகான், ஒரு வினாடியும் கூட மகான். மேலும் சங்கல்பம் இந்த சங்கமயுக ஜென்மத்தின் விசேஷ ஆதாரமாகும். ஓகே. ஸோ அந்த 2 விஷயங்கள். கவனம் கொடுக்க வேண்டிய, டபுள் அண்டர்லைன் பண்ண வேண்டிய அந்த 2 விஷயம் என்ன அப்படின்னா, சங்கல்பம், சமயம், டைம். தாட்ஸ் அண்ட் டைம். இந்த 2 கஜானா. இது 2த்துலயும் ரொம்ப கவனம் கொடுக்க சொல்றார். இல்ல நமக்கு நெறைய கஜானா கிடைச்சிருக்குது. பட் ரொம்ப முக்கியமானது இதுதான். இதுல எண்ணத்துல நீங்க கவனம் வச்சுக்கிட்டே இருங்க. இந்த வினாடி நான் வீணாக்காம இருக்கிறேனா, பயனுள்ளதா ஆக்கிட்டு இருக்கிறேனா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு பொக்கிஷத்த சேமிக்கிற மாதிரி தான் இருக்குதா? அல்லது இழந்துட்டு இருக்கிறேனா? இந்த 2த்துல கவனம் வைங்க. அடுத்தது தாட்ஸ். எந்த மாதிரி எண்ணங்கள உருவாக்குறீங்க? கலியுகத்துல மோசமான எண்ணங்களுக்கு பழக்கப்பட்ட மனம், இப்ப அதிலிருந்து வெளியில வருதா? அதுக்கு நாம ஸ்வமானம் போட்டு எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த 2 கஜானா ரொம்ப முக்கியமானது. சங்கல்பம், நேரம். ஆக்சுவலா நெறைய கஜானா பாபா குடுத்திருக்காரு. ஞானம், சக்தி, யோகம். ஸோ இத்தனை கஜானாக்கள் குடுத்திருக்கிறார். அதே மாரி சம்பன்னம் ஆகறதுக்காக நெறைய யுக்திகளும் குடுத்திருக்கிறார். இத்தனையும் நமக்கு கஜானா தான். இல்ல சம்பன்னம் ஆகறதுக்காக நெறைய ஞானம் குடுத்திருக்கிறார் இல்லையா? ஸோ அத்தனை யுக்திகளுமே நமக்கு கஜானா தான். ஏன்னா இந்த சங்கமயுக நேரம்ன்றது முழு கல்பத்திலும் விலைமதிப்பற்ற விசேஷ சமயம். ஸோ இதோடைய நினைவாக கொண்டாடப்படுற அந்த ரமலான் மாதத்தை புனித ரமலான்றாங்க. இல்லையா? அதே மாரி புரட்டாசி மாதம் அது வந்து புருஷோத்தம மாதம்ன்றாங்க. அப்ப எவ்வளவு விலைமதிப்பற்ற நேரம் இது. முழு கல்பத்துல 5000 வருஷத்துடைய தலைவிதிய பிரம்மா எழுதுனாருன்றாங்களே, அந்த எழுதுற நேரம் இதுதான்னா, இது எவ்வளவு முக்கியமான நேரம். ஆனா நம்மளே தான் எழுதுறோம். அப்ப எவ்வளவு கவனம் கொடுத்து எழுதணும். நிரப்பிக்க சொல்றார். இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாலையும் நிரப்பிக்கோங்க. 5000 வருஷத்துக்கு எவ்வளவு தேவையோ நிரப்பிக்கோங்கன்றார். நீங்களும் நிரப்பிக்கிட்டு மற்றவர்களுக்கும் நிரப்புங்கன்றார். ஏன்னா, நீங்க எவ்வளவு பிராப்தி அடைய விரும்பினாலும் இப்ப அடைய முடியும். சாகும்போது சங்கரா, சங்கரா, கோவிந்தா, கோவிந்தா சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அடைய வேண்டிய நேரம் இதுதான். இல்லையா? எவ்வளவு வேணாலும் பொக்கிஷம். திடீர்னு நட சாத்தப்படும்னுவாங்களே கோயில்ல. அந்த மாதிரி இது. இல்லையா? இருக்கிற வரைக்கும் எவ்வளவு தரிசனம் பண்ணிக்கிறோம், நல்லா தரிசனம் பண்ணிக்கப்பான்ற மாதிரி, பொக்கிஷத்த எவ்வளவு அடைய முடியுமோ, இங்க நம்ம பாபாவ பாக்க பொக்கிஷம் நமக்கு. உயிரோட்டமா பார்க்கிறோம். அவ்வளவு அடைய முடியும். அதே மாரி சங்கல்பம். உயர்ந்த சங்கல்பம், சுப சங்கல்பம் மட்டுமே எடுத்துட்டு வரணும். ஒருத்தன் நமக்கு வந்து துரோகம் செய்றான், அவன் நாசமா போணும்னு நினைக்கும்போது, முதல்ல நம்ம தான் நாசமா போவோம். ஏன்னா, நம்ம என்ன சங்கல்பத்த உருவாக்குறதுக்கு பாபா கூட்டு வந்திருக்கிறாரு. இல்லையா? அது அது வரும். அதான் டெஸ்ட் பேப்பரு. அப்பவும் அவனும் நல்லா இருக்கணும். இயேசு சொல்றாரு இல்லையா? தெரியாம பண்ணிட்டான். அத எடுத்துட்டு வரணும். இப்ப சமீபமா பாபா வரதானத்தெல்லாம் அதான் சொல்றாரு. குழந்தைங்க பண்ற மாரி தான் உங்களுக்கு அனுபவம் ஆகணும். பெரியவங்கள வந்து சின்ன கை குழந்தை எட்டி உதைச்சாலும் கோபம் வராதுல்ல? அப்படின்னு நெனச்சுக்கோங்க. தெரியாம பண்றாங்க. கரெக்ட் தானே. உண்மையிலே அவங்க நமக்கு குழந்தை தானே. நம்மள தானே தாயேன்னு கூப்பிடுறாங்க கோயில்ல. ஸோ அதனால எவ்வளோ அடைய விரும்பினாலும் அடையிற நேரம் இது. அதனால இந்த ஜென்மமே மகான் ஜென்மம். ஏன்னா பல ஜென்மங்களுக்கான பிராப்தியை உருவாக்குற ஜென்மம் இது. அதனால தான் மகான் ஜென்மம். சங்கம யுகத்தின் நேரத்தை ஒரு வினாடி கூட வீணாக்க கூடாதுன்றார். அதாவது வருஷம் ஃபுல்லா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிச்சு ஒரு வாரம் அல்லது ஒரு மாசம் பிக்னிக் போவாங்க. அவங்களுக்கு அதான் சந்தோஷம். ஆனா ஒரே ஒரு மாசம் மட்டும் வேலை பார்த்து வருஷம் ஃபுல்லா பிக்னிக் போனா எப்படி இருக்கும்? அப்படிதான் நமக்கு நடக்குது. இல்லையா? ஒரு 100 வருடம்ன்றாங்க. ஆனா அதுல நம்ம 20, 30 வருடம் தான் இருப்போம்.
அப்ப இந்த 30 வருடத்துல 2500 வருடத்துக்கான சேமிப்ப சேமிக்கிறோம்னா, இது சாதாரண விஷயமா இது? ஒரு வினாடிய கூட வீணாக்கலாமா நம்ம? இதுலயே நெறைய வீணாக்கி இருப்போம். இனி வீணாக்காதீங்க. நேத்து அதான் சொன்னாரு. நடந்தது நடந்து போச்சு. இனி வீணாக்காதீங்க. கடந்தது கடந்து போகட்டும். அத நினைக்காதீங்கன்றார். ஏன்னா ஒரு வினாடியும் பல ஜென்மங்களோட தொடர்பு கொண்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். இந்த ஒரு செகண்ட் நீங்க பண்றது பல ஜென்மத்துக்கான தொடர்பு, பல ஜென்மத்துக்கான ஜாதகம் இது. இங்க 1 வருஷம் நீங்க சேமிக்கிறது பல வருடங்களுக்கு பிராப்தியா வரும் அங்க. அங்க அனுபவிப்பீங்க. அதனால இந்த நேரத்துடைய மதிப்ப ஜஸ்ட் 1 செகண்ட் தானே, ஜஸ்ட் 1 மினிட் தானேன்னு நினைக்காதீங்க. ஒரு நிமிடமும் மகான், ஒரு வினாடியும் மகான்றார். ஒரு வினாடி அங்க பல மணி நேரத்துக்கு சமமாகும். பல நாளுக்கு சமமாகும். அதனால அதுலருந்து படிங்க சிஸ்டர். மேலும் சங்கல்பம் இந்த சங்கம ஜென்மத்தின் விசேஷ ஆதாரமாகும். பாருங்கள், யோகா செய்கிறீர்கள் என்றால் மன்மனாபவ சொல்கிறீர்கள் மற்றும் இது அஸ்திவாரத்தின் ஆதாரமாகும். மனதின் வேலையே சங்கல்பம் செய்வதுதான். சங்கல்பத்தின் மூலம்தான் நினைவு யாத்திரையின் அனுபவம் செய்கிறீர்கள். ஒருவர் மற்றவரிடம் கூட குறிப்பாக பல்வேறு சங்கல்பங்கள் கொடுத்து அபியாசம் செய்விக்கிறீர்கள் இல்லையா? ஆக அனைவரும் சோதித்து பாருங்கள். ஓகே சிஸ்டர். சமயத்தின் வேகம் நாள் முழுவதும் நடமாடும் போதும், கர்மம் செய்யும் போதும், சம்பந்தத்தில் வரும்போதும் விலைமதிப்பற்ற ரூபத்தில் இருந்ததா? சங்கல்பம் சர்வ சக்திவான் ஆக்குகிறது. சூப்பர். பாபா சொல்றாங்க, ஒரு வினாடியும் மகான் எங்க. ஏன்னா சங்கம யுக ஜென்மத்தின் ஆதாரமே சங்கல்பம் தான்ற. சங்கல்பத்தை தான் மாத்துறார் இல்லையா? இந்த சங்கல்பன்ற வார்த்தை பக்தி மார்க்கத்துல பல விதமா பயன்படுத்துறாங்க. ஏன்னா இங்க நம்ம பண்றதுனால ஆதாரமே சங்கல்பம் தான். சங்கல்பத்தை மாத்துறது தான் இங்க விஷயமே. சமஸ்காரமே சங்கல்பத்தின் மூலமா தான் மாத்துறோம். கடவுள் இந்த சிருஷ்டியை சங்கல்பத்தின் மூலமாக படைத்தாருன்னு தான் சொல்லுவாங்க. அதனால பாபா சொல்றாரு, யோகா செய்றீங்க அப்படின்னா மன்மனாபவன் சொல்றீங்க. ஸோ மன்மனாபவனா நான் ஆத்மான்னு உணர்ந்து பாபாவை நினைக்கிறேன். அதுவுமே ஒரு சங்கல்பம் தான் இல்லையா? பாபா நினைக்கிறேன்றது ஒரு சங்கல்பம் தான். அப்ப பாபாவை நினைக்க முடியலன்றவங்க, நான் பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறேன், பாபாவை மறக்க மாட்டேன் நீங்க சொல்லிட்டு இருந்தா கூட அது நினைவு ஓரளவுக்கு வந்துடும். அந்த மாதிரி உங்களுடைய மைண்ட் ஸ்பீடா ஓடுதுன்னா அந்த நேரத்துக்கு இப்படி பயன்படுத்தலாம். ஸ்ரீராம ஜெயம் சொல்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். மைண்டு வர வரைக்கும், கண்ட்ரோலுக்கு வர வரைக்கும். ஸோ இதுதான் அஸ்திவாரம்ன்ற சங்கல்பம் தான். ஏன்னா மனசுடைய வேலை சங்கல்பம் செய்யறது தான். அது எப்படியும் ஏதாவது ஒரு எண்ணத்தை உருவாக்க தான் போகுது. அப்ப நினைவு யாத்திரையில போயிட்டு இருக்கிற அனுபவமே சங்கல்பத்தின் மூலமாக தான் நீங்க செய்றீங்க இல்லையா? நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், அதுவும் ஒரு எண்ணம் தான். அது அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்குது. அந்த எண்ணத்திலே நிலைச்சு இருக்கும்போது, அதான் ஒரே எண்ணத்துல நிலைச்சு இருக்கிறது தான் யோகம். அதே மாதிரி சொல்றது மட்டும் இல்ல, அதை ஃபீல் பண்ணணும். பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அதை நல்லா அதை ஃபீல் பண்ணி சொல்லணும். கண்டிப்பா. அதே மாதிரி சங்கல்பத்தின் மூலமாகவே மற்றவர்களை பயிற்சி செய்ய வைக்கலாம். ஒரு சிலர் யோகாவே வரல அப்படின்னும் பொழுது பாபா அப்படி பண்ணுவார், பிரம்ம பாபா பண்ணுவார். ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னும் போது இவரு சங்கல்பத்தின் மூலமாக அந்த குழந்தைக்கு யோக பலத்தை கொடுப்பார். குறிப்பா சேவாதாரி குழந்தை ஏதோ ஒரு காரணத்தினால யோகா வரலன்னும் போது சங்கல்பத்தின் மூலமாக பயிற்சி செய்கிறார். அப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு ஞாபகம் வரும், நம்ம பாபாவே நினைக்கலையேன்னு தோணும். இது எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க இல்ல? எண்ணத்தின் மூலமாக என்னென்ன நடக்குது.
அதே எண்ணத்தின் மூலமாக தவறான விஷயத்தெல்லாம் பிளாக் மேஜிக் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் எண்ணத்தின் மூலமா தானே பண்றாங்க. அதனால எல்லாரும் செக் பண்ணுங்க. ஏன்னா, நாள் முழுவதும் உங்களுடைய சங்கல்பத்தின் வேகம், அது சமயத்தின் வேகம்னு போட்டிருக்குது. சங்கல்பத்தின் வேகம் வந்து விலைமதிப்பற்ற ரூபத்துல இருந்ததா? நடமாடும் போதும், கர்மம் செய்யும் போதும், சம்பந்தத்தில் வரும் பொழுதும். அல்லது சமயத்தின் வேகம்னு கூட வச்சுக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு செகண்ட் கூட வீணாக்காம இருந்தேனா ஒரு செகண்டையும். அது வீணாக்காமன்றதே சங்கல்பத்தின் மூலமா தான். இல்ல விலைமதிப்பற்ற ரூபம்ன்றது எப்ப நீங்க அந்த மாதிரி சங்கல்பத்தை உருவாக்குனாலும் உருவாக்கட்டினாலும் அது விலை மதிப்பற்றது தான் இல்லையா? போனது தான். அதனால ஒருத்தர் தொடர்புல வர்றீங்க அப்படின்னா நீங்க தொடர்புல வரல, யோகத்துல இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். கடைக்கு போறேன்னா கடைக்கு போறேன்னு புரிஞ்சுக்கூடாது, யோகத்துல இருக்கிறேன். சமைக்கிறேன்னா சமைக்கிறேன்னு புரிஞ்சுக்கூடாது, இப்ப நான் யோகத்துல இருக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கணும். குறிப்பாக அந்த ஸ்தூலமான வேலை செய்யும் போது பாபா நினைக்கிறது ஈஸி, மைண்ட் மூலமா செய்யறதை விட, இல்லையா? இப்ப பேங்க் மேனேஜரா இருக்கிறவர் வந்து பாபா நினைக்கிறது கஷ்டம். அவர் வந்து எப்படி பணத்தை எண்ணுவாரு இல்லையா? பட் மற்ற ஸ்தூலமான வேலை சமைக்கும் போதெல்லாம் ஈஸியா பாபா நினைக்கலாம். ஸோ அதனால விலை மதிப்பற்ற ரூபத்துல இருந்ததா செக் பண்ணுங்க. ஏன்னா உங்களை சர்வசக்திவான ஆக்குறதே இந்த சங்கல்பம் தான்ற இல்லையா? நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த பலகீனமும் எனக்கு கிடையாதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்க தான் நீங்க சர்வசக்திவானாவே ஆகுறீங்கன்றார். நினைத்தால் நினைத்த மாத்திரத்துல அதுவாகவே ஆகுறது. நினைக்கணும், அதுதான் முக்கியம். அதை தவிர வேற எந்த எண்ணமும் இல்லைன்னா அதுவா ஆயிடும். அவ்வளவுதான். சர்வசக்திவான்னு நினைச்சீங்கனாலே அந்த சக்திகள் வந்துடும் அந்த நேரத்துக்கு. ஓகே, அடுத்தது படிங்க சிஸ்டர். ஆக பாப்தாதா அடிக்கடி சொல்கிறார், ஹே பாப்தாதாவின் செல்லங்களே, மனத்தில் நிறைந்து விடும் குழந்தைகளே, இப்போது வீண் கணக்குகளை முடித்து விடுங்கள், பயனுள்ளதாக ஆக்குங்கள். பயனுள்ளதாக ஆக்குவதுதான் வெற்றி பெறுவதாகும். ஒரு வினாடிதானே போயிற்று என்று அப்படி யோசிக்காதீர்கள். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு சங்கல்பமும் வெற்றி பெற்றது என்று அவ்வளவு கவனம் தன் மீது வைத்தே ஆக வேண்டும். அந்த அளவு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான செக்கிங் செய்யுங்கள். கவனக்குறைவாக ஆகாதீர்கள். பாபா சொல்லியிருந்தார். ஆனால் நாம் புரிந்து கொள்ளவில்லை. நடந்து கொண்டுள்ள சமயத்தை யோசிக்கவில்லை. அவ்வளவு வேகமாக சமயம் சென்று கொண்டிருக்கிறது. செல்லத்தான் செய்யும். இப்போது கவனக்குறைவை ஒவ்வொருவரிடம் இருந்தும் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். இதை கேட்க விரும்புவதில்லை. நான் புரிந்து கொள்ளவில்லை, யோசிக்கவில்லை. இப்போது வருடமும் புதிதாக வரப்போகிறது. எனவே புது வருடம் தொடங்குவதற்கு முன்பாக பிராமண உலகில் இருந்து கவனக்குறைவு, அதோடு கூடவே சோம்பல், அலட்சியமும் கூட பலவிதமாக உள்ளன. இப்போது வருடம் முடிவதற்கு கொஞ்சம் சமயம் உள்ளது. இதற்கான அபியாசத்தை தொடங்குங்கள். மற்றும் புது வருடம் தொடங்கும் போது தைரியம் வைத்து சங்கல்பம் செய்ய வேண்டும் மற்றும் இதற்கு விடை கொடுத்து விட வேண்டும். வருடத்தோடு கூடவே இதற்கும் விடை கொடுத்து விட வேண்டும். உங்களால் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? யார் கொடுக்க முடியுமோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அனைவரும் கை உயர்த்தினார்கள். ஆகா குழந்தைகளே, ஆகா! கை உயர்த்துவதிலே பாப்தாதாவை அதிகமாக குஷிப்படுத்தி விடுகிறீர்கள். பாப்தாதா பார்த்தார், குழந்தைகள் அநேகருக்கு கை உயர்த்துவதற்கு ரிட்டர்ன் கொடுக்க வேண்டும் என்ற நினைவு இருக்கிறது. மற்ற எதையாவது நினைவு வைப்பதில் கவனக்குறைவாக ஆகிவிடுகிறார்கள். பாப்தாதாவோடு ஆன்மீக உரையாடல் மிக நன்றாகவே செய்கிறார்கள். ஆகிவிடும். பாப்தாதா நீங்கள் பாருங்கள், இப்போது ஆகும், இப்போது ஆகிவிடும். பாப்தாதாவும் அத்தகைய கவனக்குறைவான குழந்தைகள் சொல்வதை கேட்டு புன்சிரிக்கிறார். வேற என்ன செய்வார்? நல்லது, யோசிக்கிறீர்கள். செய்ய வேண்டும், செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இதை அதிகம் யோசிக்கிறீர்கள். ஆனால் செய்து கொண்டிருக்கிறோமா, செய்யவில்லையா, இதை செக்கிங் செய்வதில் பிறகு என்ன சொல்வார்கள்? கவனக்குறைவாக ஆகிவிடுகிறீர்கள். ஸோ பாப்தாதா வந்து வீண் கணக்குகளை முடிச்சிடுங்கன்ற, இல்லை தேவையில்லாம நேரம் ஒரு சில விஷயத்துக்கு போயிட்டு இருக்கும்.
அது அது வந்து அந்த சார்ட் வைக்கும்போது தான் நமக்கு தெரியும். இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் என்ன பண்ணேன்? இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் என்ன பண்ணேன்? இல்லன்னா முன்கூட்டியே டைம் டேபிள் போட்டுறணும். போட்டா நம்ம கரெக்ட்டா டைம வீணாக்க மாட்டோம். அப்ப பயனுள்ளதாக்குங்க. அதுதான் வெற்றி அடைவதுன்ற. இல்லையா? நேரத்தை நீங்க வீணாக்கலனாலே வெற்றி பெற்றுடுவீங்க. இங்கேயும் சரி, லௌகீகத்திலயுமே அப்படிதான். இல்லையா? இப்ப ஒரு பயங்கரமான சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கும், மற்றவர்களுக்கும் என்ன டிஃபரன்ஸு? சக்சஸா இருக்கிறவன் வந்து டைம் டேபிள் போட்டிருப்பான். இல்லையா? அவனுக்கு ஷெட்யூல் இருக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் உடனே அவனால பார்க்க முடியாது. அதுக்கும் ஷெட்யூல் குடுக்கணும். அப்ப 1 செகண்ட் கூட அவன் வீணாக்காம இருக்கிறான். அவன் கூட படிச்ச மத்த பையன் என்ன பண்ணுவான்? எல்லாம் கும்பலா சேர்ந்து கெட் டுகெதர் டெய்லியும் ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு, பேசிட்டு அதான் போச்சு. இல்ல டைம வீணாக்குறாங்க. அதான் பாபா சொல்றாரு. "ஒரு நொடி தானே போச்சுன்னு யோசிக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு வினாடியும் வெற்றி பெறணும். ஒவ்வொரு சங்கல்பமும் வெற்றி பெறணும். அந்த அளவு கவனம் வச்சே ஆகணும்ன்ற." இல்ல ஒரு நொடி கூட வேஸ்ட்டா போயிடக்கூடாது. ஒரு சங்கல்பம் கூட தேவையற்றதாக, வீணானதா இருக்கக்கூடாது. சுப சங்கல்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும். பாபா நினைவுல இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், ஞானத்தை சிந்தனை பண்றது. இத தவிர வேற எந்த சங்கல்பமும் வரக்கூடாது. அப்படி வருதுன்னா, டக்குன்னு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்லையா? இப்ப ஒரு வேலை செய்றோம், ஒரு விஷயத்த கேட்கிறோன்னும் போது அது வரும். இல்லையா? ஏன்னா நம்ம கிளீன் பண்ணி வேற வச்சிருக்கிறோம். கிளீன் பண்ண பேப்பர்ல சின்ன புள்ளி இருந்தாலும் டக்குன்னு தெரியும் தானே! அதனால அது டக்குன்னு வரும். வந்த செகண்ட்ல அத கிளீன் பண்ணிடணும். முற்றுப்புள்ளி வச்சிடணும். செக் பண்ணுங்க. இதுல கவனக்குறைவா இருக்காதீங்க. ஸோ பாபா சொல்லிட்டே தான் இருக்கிறார். ஆனா, நாம தான் அத புரிஞ்சுக்கல. இது என்ன மாதிரி நேரம்ன்றத யோசிக்காம சாதாரணமா கடத்திட்டு இருக்கிறீங்க. நேரமும் அதிவேகத்துல போயிட்டு இருக்குது. அது போக தானே செய்யும். அது நிக்காதுல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கவனக்குறைவ பாபாட்ட குடுத்துடுங்க. இல்லையா? ஃபர்ஸ்ட் கவலைய வாங்குறதுக்கு வந்தேன்னாரு. இப்ப கவனக்குறைவும் குடுத்துடுங்கன்றார். பாபா சொல்றாரு, இருந்தாலும் நீங்க கேட்க விரும்ப மாட்றீங்க. நான் புரிஞ்சுக்கல, யோசிக்கல அப்படின்னு இருக்கிறீங்க. பாபா சொல்றாரு, புது வருஷம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே இந்த பிராமண உலகத்துல இருந்து கவனக்குறைவ முற்றிலும் நீக்கிடணும். கவனக்குறைவு, சோம்பல், அலட்சியம் இது வந்து பலவிதமா இருக்கு. ராயல் ரூபத்துலலாம் இருக்குதுன்னுவாரு. இது 3ம் கேட்கறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? கவனக்குறைவு, சோம்பல், அலட்சியம். அதனால இந்த வருஷம் முடியறதுக்குள்ளயே இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது முடியறதுக்கு. இதுல இந்த அலட்சியத்தை முடிக்கிறதுக்கான முயற்சி தொடங்குங்க. ஸோ புது வருடம் தொடங்கும்போது தைரியம் வச்சு சங்கல்பம் செய்யணும். இந்த அலட்சியம், சோம்பலுக்கு விடை கொடுக்கணும். இல்லையா? பழைய வருஷத்தோட அலட்சியம், சோம்பலும் சேர்த்து விடை கொடுத்துடுங்க. கொடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ எல்லாரும் கை உயர்த்தினாங்க. பாபா சொல்றாரு, குழந்தைங்க வந்து கை உயர்த்துறதுல பாப்தாதாவ ரொம்ப குஷிப்படுத்திடுறாங்க. பரவாயில்லையே குழந்தைங்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த அந்த தைரியத்துக்கு பாபா வாழ்த்து கொடுப்பார். ஏன்னா, இத்தனை பேரு கை உயர்த்துறாங்கன்னா, இத்தனை பேருக்கு ரிட்டர்னும் கொடுக்கணும்ல பாபா. ஆனா, நினைவு வைக்கிறதுல கவனக்குறைவா ஆயிடுறாங்க. பாபா சொல்றத நினைவு வைக்கிறதுல கவனக்குறைவாயிடுறாங்க. ஆனா, பாப்தாதா கிட்ட நல்லா பேசுறாங்க. பாபா கண்டிப்பா ஆகி காட்டுறோம் பாபா. கண்டிப்பா பண்ணிடுவோம் பாபா. அப்படின்ட்டு. ஸோ சொல்லுவாங்க, அப்புறம் மறந்துருவாங்க. அதனால பாபா என்ன பண்ணுவாரு? புன்னகை தான் பண்றாரு. அதனால பாபா சொல்றாரு, செக்கிங் பண்ணணும். அதுலயும் கவனக்குறைவா ஆகிடுறாங்க. செக் பண்ண சொல்றாரு டெய்லியும். செக்கே பண்ணலன்னா, இல்ல எந்த விஷயமுமே செக் பண்ணலன்னா கவனக்குறைவு வந்துரும். ஒரு பிசினஸ்லயே செக் பண்ணலன்னா கொஞ்சம் கொஞ்சமா கவனக்குறைவு வந்து லாஸ்ட்ல போயிடும்.
இல்ல செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிசினஸ் பண்றோம். அப்ப இதுல எவ்வளவு கவனம் வைக்கணும்? அடுத்தது படிங்க சிஸ்டர். ஆக இன்று நாலாபுறம் உள்ள குழந்தைகளுக்கு வாக்தாதா கேள்விப்பட்டார். தனது தேசத்திலும் மற்றும் அவரவர் இடங்களிலும் இருந்து குழந்தைகள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கேயும் நன்றாக தென்படுகிறது, கேட்கவும் முடிகிறது. ஆக பாப்தாதா முன்னிலையில் வருகிற குழந்தைகளுக்கு மற்றும் தங்கள் இருப்பிடங்களில் இருந்தவாறு கேட்கின்ற, பார்க்கின்ற குழந்தைகளுக்கு இதைத்தான் சொல்கிறார். இப்போது புருஷார்த்தத்தை, சங்கல்பங்களை மற்றும் சங்கமிகத்தின் சமயத்தை அடிக்கோடிடுங்கள். குழந்தைகள் அனைவரும் அன்பிலோ பெரும்பான்மையானவர்கள் பாஸ். அன்பின் ஆதாரத்தில் நன்கு முன்னேறிக் கொண்டுள்ளனர். அன்பின் காரணத்தால், பாபாவின் அன்பிற்கு பதில் கிடைக்கிற காரணத்தினால் முன்னேறிக் கொண்டும் உள்ளனர். ஆனால் பாபா புரிந்து கொள்கிறார், எப்படி அன்பில் அனுபவியாகி முன்னேறிக் கொண்டிருக்கிறீர்களோ அதே போலவே நினைவின் பாடத்திலும் அநேக ஜென்மங்களின் விகர்மங்களை விநாசம் செய்வதில் இன்னும் கவனம் கொடுங்கள். ஏன் விகர்மங்கள் விநாசமாகுமானால் கூட கூடவே செல்வீர்கள், இல்லை என்றால் பின்னால் பின்னால் வருவீர்கள். மேலும் பாபா புரிந்து கொண்டுள்ளார், அன்பான ஆத்மா என்ன சொல்கிறாரோ அதை செய்தே ஆக வேண்டும். பாபா விரும்புகிறார், குழந்தைகளின் அன்பு பாபாவிடம் உள்ளது என்றால் அவரோடு கூடவே இருக்க வேண்டும். ராஜதானியிலும் கூட பிரம்மா பாபாவோடு கூடவே ராஜதானியில் வர வேண்டும். ராஜதானியில் வருவதென்றால் ராஜ குடும்பத்தில் வந்து விட்டார்கள். சிம்மாசனத்தில் அமரவில்லை, ஆனால் ராஜ குடும்பத்தின் துணையாகவோ ஆகிவிட்டார்கள். பாப்தாதா இதற்கு முன்பும் சொல்லி இருக்கிறார். இதை எப்படி கண்டறிவது? எப்போதிலிருந்து நீங்கள் வருகிறீர்களோ, ஞானத்தில் உங்கள் ஆயுள் எவ்வளவோ அவ்வளவு காலமாக நீங்கள் பாப்தாதாவின் மன சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக இருந்திருக்கிறீர்கள். இப்போது மண்ணில் கால் வைக்காமல் இருக்கிறீர்கள் என்றால் அதன் அனுசாரம் ராஜ குடும்பத்தில் நெருங்கிய சம்பந்தத்தில் இருப்பீர்கள். ஆக அன்பு உள்ளது. அன்புள்ளவர்கள் துணையை பராமரிப்பதில் பின்தங்க மாட்டார்கள். யார் மன சிம்மாசனத்தில் அமர்பவர்களோ அவர்கள் துவாபர கலியுகத்தின் சம்பந்தத்திலும் இருப்பார்கள், நெருக்கத்தில் இருப்பார்கள். அதனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தை மீதும் அன்பு செலுத்துகிறார். பாபா சர்டிபிகேட் கொடுத்துள்ளார். அன்பின் பாடத்தில் பெரும்பாலானவர்கள் பாஸ். இப்போது அனைத்து பாடங்களிலும் பாஸ் ஆகியே தீர வேண்டும். பாஸ் ஆக வேண்டும், அருகில் இருக்க வேண்டும், பாஸ் அருகில் இருக்க வேண்டும். எல்லா குழந்தைங்களுக்கும் பாபா சொல்றது என்னன்னா, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய சங்கல்பம், உங்களுடைய நேரம், சங்கமேகத்துடைய நேரம் அண்டர்லைன் பண்ணுங்க. முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்னா, சங்கல்பம் எப்படி இருக்குது, நேரத்தை வீணாக்காம இருக்கிறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்க சொல்ற. ஏன்னா அன்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பாஸ் தான். ஸோ அதனாலதான் முன்னேறிட்டும் இருக்கிறீங்க. ஆனா அன்புல குழந்தைங்க எப்படி அனுபவம் கொண்டவர்களாக முன்னேறிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நினைவின் பாடத்திலும் குழந்தைங்க கவனம் கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் அநேக ஜென்மங்களின் பாவத்தை அழிக்க முடியும். இல்ல, பாவத்தை அழிக்கிறதுல கவனம் கொடுக்கணும். இப்ப மற்ற எண்ணம் ஏன் வருது? அது அழியல. அந்த எண்ணத்தை உருவாக்கக்கூடிய பாவ சமஸ்காரம் இருக்குது. ஸோ அப்ப அதுக்கு பதில் பாபாவையே நினைக்க நினைக்க, அந்த ஞானத்தையே நினைக்க நினைக்க எண்ணம் ஃபுல்லா இதுவாக இருக்கும்போது அது வெளியேறிடுது. அப்பதான் பாவத்தை அழிக்கிறோம். அப்படி பாவத்தை அழிச்சாதான் பாபா கூடவே போக முடியும். இல்லாட்டினா அவர் நம்மளை விட்டு போயிடுவார். அடி உதையெல்லாம் வாங்கிட்டு பின்னாடி போக வேண்டியது ஆயிடும். ஸோ அன்பான ஆத்மா சொன்னா அதை செஞ்சே ஆகணுமே. அப்பதானே பாபா மேல அன்பு இல்லையா? நமக்கு யார் மேல அன்பு இருக்குதோ அவங்க எது சொன்னாலும் நம்ம செய்வோம். இன்னைக்கு லவ்வுக்காக எவ்வளவு கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அன்புக்காக கொலையே பண்றாங்க. அப்ப அது அந்த அளவு கூட அன்பு இல்லையா பாபா மேல நமக்கு? இங்க பாபா கொலையெல்லாம் பண்ண சொல்லல, அசுர சமஸ்காரங்களை தான் கொலை பண்ண சொல்ற. சோ பாபா மேல அன்பு இருக்குதுன்னா பாபா கூடவே இருக்கணும்.
அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல 5000 வருஷம் கழிச்சு தான் இப்படிப்பட்ட துணைவன் கிடைக்க போறார். அப்ப அவர் கூடவே இருக்க வேண்டாமா? இப்ப நீங்க கூட இருந்தீங்கன்னா, பிரம்மா பாபாவோட ராஜ்யத்திலும் கூடவே வருவீங்க. வரணும்ல, முழு கல்பமும் அவர் கூடவே இருக்கணும். அப்ப ராஜதானியில வரீங்கன்னா, ராஜ குடும்பத்துல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். சிம்மாசனத்துல உட்காரட்டுனா கூட, சிம்மாசனத்துல ஒருத்தர் தானே உட்கார முடியும் ஒரு குடும்பத்துல. அவர் கூடவே வந்துடுறீங்க இல்லையா? குடும்பத்தின் துணையாகவும் ஆகிட்டீங்க. அதனால பாபா சொல்றாரு, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வருவனா இல்லையான்ட்டு. பாபா சொல்றாரு, எப்ப நீங்க பாபா குழந்தை ஆனீங்களோ, அதுல இருந்து எந்த அளவுக்கு நீங்க ஞானத்திலே இருக்கிறீங்க. ஞானத்துல உங்களுடைய ஆயுள் எவ்வளவு? அவ்வளவு காலம் நீங்க பாப்தாதாவுடைய இதய சிம்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லையா? இந்த ஞானத்திலே முழு நாளும் நீங்க மூழ்கி இருந்தீங்கன்னா, பாபா இதய சிம்மாசனத்துல முழு நாளும் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லது முரளி கேட்கும்போது மட்டும்தான் இருக்கிறேன், கொஞ்ச நேரம் தான் இருக்கிறேன்னா இல்ல. அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நீங்க மண்ணிலேயே கால் வைக்கலன்னா, அதாவது தேக உணர்வுலே வரலன்னா, அதன்படி ராஜ குடும்பத்துல பாபாவுக்கு நெருங்கிய சம்பந்தத்துல இருப்பீங்க. ஏன்னா அன்பு இருக்குது இல்லையா? அதனாலதான் மண்ல கால் வைக்கல. பாபா இதயத்தை விட்டு இறங்க விரும்பல. அதான் அர்த்தம் இல்லையா? தேக உணர்வுல வரல, தேக உணர்வுல கால் வைக்கல, புத்தின்ற கால் வைக்கலன்னா பாபா இதயத்தை விட்டு இறங்கலன்னு அர்த்தம். அப்ப அன்புள்ளவர்கள் துணையை பராமரிக்கிறதுல பின்தங்க மாட்டாங்கல்ல. யாரு பாபாவுடைய இதய சிம்மாசனத்துல இப்ப உட்கார்றாங்களோ, அவங்க சத்தியுக திரேதாயுகத்துல மட்டும் இல்ல, துவாபர கலியுகத்துல கூட சம்பந்தத்துல இருப்பாங்கன்ற. இது எவ்வளவு சூப்பரான விஷயம் இல்லையா? நெருக்கத்துல இருப்பாங்க. பாருங்களேன், பாப்தாதா அந்த தாதிங்கெல்லாம் எல்லாம் ஒரே ஊர்லயே பிறந்திருக்கிறாங்க. கடைசி ஜென்மத்திலயும். இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அப்ப நம்மளுமே பிறந்திருப்போம். இது 2வது ஜென்மமாக இருக்கும் சங்கமயுகத்துல. அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம இல்லையே அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. பாப்தாதா, ஏன்னா நம்ம அங்கேயே இருந்துட்டா அப்ப தமிழ்நாட்டுக்கெல்லாம் யார் வந்து ஞானத்தை கொடுக்கறது? சொல்லுவாங்களே, அகத்தியரை இங்க அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்ட்டு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால பேலன்ஸ் பண்றது அனுப்புறாரு இல்லையா? அதுதான். பாப்தாதா தமிழ் கடவுள் முருகனா அப்படிதான். முருகன் வந்து தமிழ்நாட்டுக்கு சேவை செஞ்சவங்க எல்லாம் முருகன் தான். கரெக்ட். அதனால பாப்தாதா வந்து ஒவ்வொரு குழந்தை மேலயும் அன்பு வைக்கிறார். அன்புன்ற பாடத்தை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி பாஸ் சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாரு. ஆனா அது மட்டும் பத்தாது. எல்லா பாடத்திலும் பாஸ் ஆகணும். மெயினா நினைவுன்ற பாடத்துல இல்லையா? பாஸ் ஆனீங்கன்னா பாஸ்ல இருப்பீங்கன்றாரு. ஏன்னா ஹிந்தியில பாஸுக்கு வந்து இங்கிலீஷ் பாஸ்னா தேர்ச்சி, ஹிந்தி பாஸ்னா பக்கத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். பாபா கே பாஸ், பாபாவுக்கு அருகில் இருப்பீங்க அப்படின்றாரு. எல்லாத்துலயும் பாஸ் ஆனீங்கன்னா பாபாவுக்கு பக்கத்திலே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது படிங்க சிஸ்டர். முதல் தடவை வந்துள்ள குழந்தைகள் எழுந்திருங்கள். முதல் தடவையாக வந்திருக்கிறீர்கள். பாதி வகுப்போ புதியவர்கள் வந்திருக்கிறீர்கள். பாப்தாதா வந்திருப்பவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார். வாழ்த்துக்கள். முதல் தடவை வந்ததற்காக வாழ்த்துக்கள். லேட்டாக வந்திருக்கிறீர்கள். ஆனால் பிறகும் டூ லேட் ஆவதற்கு முன் வந்துவிட்டீர்கள். இப்போது இந்த கவனம் வைக்க வேண்டும். சிறிது காலத்திலேயே தீவிர புருஷார்த்தி ஆகி தனது வருங்காலத்தை எவ்வளவு பெரிதாக்க விரும்புகிறீர்களோ, தீவிர புருஷார்த்தத்தின் மூலம் முன்னேறி செல்ல முடியும். ஏனென்றால் பிறகும் கூட இப்போதும் புருஷார்த்தம் செய்வதற்கான நேரம் கொஞ்சம் உள்ளது. எவ்வளவு முன்னேறி செல்ல விரும்புகிறீர்களோ அவ்வளவு முன்னேறி செல்ல முடியும். பாப்தாதாவின் இந்த தெய்வீக பரிவாரமும் உங்களுக்கு கூடவே முன்னேறி செல்வதற்கான வைப்ரேஷன் கொடுப்பார்கள். எனவே முன்னேறி செல்லுங்கள். தைரியம் வையுங்கள். தைரியம் உங்களுடையது மற்றும் உதவி பாப்தாதா மற்றும் பரிவாரத்தினுடையது. முன்னேறி செல்லுங்கள். சரிதானே? ஆம் என்று சொல்லுங்கள். முன்னேறி செல்லுங்கள். நல்லது. சூப்பர் சூப்பர். முதல் தடவை வந்த குழந்தைங்க தான் பாதி மதுபன்ல இருக்கிறாங்களாம். அப்ப
ஸோ அதனால லேட்டா வந்தாலும் பரவாயில்ல. டூ லேட் போடுறதுக்குள்ள வந்துட்டீங்க. அதனால கவனம் வைங்க. இப்ப உங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ள தீவிர புருஷார்த்தம் பண்ணி எவ்வளவு உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்கணும்னாலும் உருவாக்கிக்க முடியும்ன்ற. ஸோ அதனால அது மட்டும் இல்ல. பாப்தாதாவும் உங்களுக்கு உதவி பண்ணுவார். தெய்வீக பரிவாரமும் உங்களுக்கு முன்னேறி செல்வதற்கான வைப்ரேஷன் கொடுப்பாங்க. இல்லையா? யோகா எல்லாமே பழைய ஆத்மாக்கள் நல்லாவே பண்ணுவாங்க. நாம சேவை பண்ணுவோம். ஆனா சேவை பண்றதுக்கும் அவங்களுடைய வைப்ரேஷன் தான் காரணம். இல்லையா? அவங்க குடுக்குற வைப்ரேஷன் நமக்கு அது டச் ஆகுது, சேவை பண்றோம். கூடவே யோகா பண்றதுக்கும் அவங்க டச் பண்றாங்க. ஸோ அதனால தைரியம் வைங்க. முடியும்னு தைரியம் வைங்க. கடைசியில வந்தாலும் நான் தான்டா நாராயணன். 2வது நாராயணன் நான் தான்டா. அப்படி தைரியம் வைங்கன்றார். தைரியம் உங்களுடையது. உதவி பாப்தாதா மற்றும் பரிவாரத்துடையது. ஸோ முன்னேறி போவீங்க தானே? போவோம் பாபான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். அடுத்தது படிங்க சிஸ்டர். மதுபன் நிவாசிகளோ அதிர்ஷ்டசாலிகள். கொஞ்சம் பெரிய குழுவை பக்கா ஆக்கி துணையாக்கிக் கொள்ளுங்கள். வேறு எதிலும் துணையாக்க கூடாது. இதில் ஒருவர் மற்றவரை துணையாக்கி முதல் நபர் மதுபனுக்கு அழைத்து வர வேண்டும். வருவீர்கள். நடந்தது நடந்து முடிந்ததாக இருக்கட்டும். என்னவெல்லாம் நடந்ததோ அனைவரும் பார்த்தார்கள், கேட்டார்கள். மற்றும் மதுபன் வாசிகளுக்கோ மிகவும் பொன்னான வாய்ப்பு. மதுபனில் அனைவரும் வந்துவிட்டனர். மதுபன்காரர்கள் ஒன்று சேர்ந்து பாண்டவ பவன் தனி அல்லது வேறொரு இடம் தனி என்று அப்படி இல்லை. மதுபன் என்றால் அனைவரும் ஒன்று. ஆக மதுபன் வாசிகள் நினைக்கிறார்கள், செய்வோம். யார் செய்வீர்களோ கை உயர்த்துங்கள். அனைவரும் உயர்த்தினார்கள். யார் புரிந்து கொண்டிருக்கிறீர்களோ செய்வது என்ன பெரிய விஷயம்? பாப்தாதா இருக்கிறார், தாதிமார் இருக்கிறார்கள். அதனால் பெரிய விஷயமோ கிடையாது. தாதிமார் என்ன நினைக்கிறீர்கள்? மதுபன் வாசிகளோ நம்பர் 1. நல்லது. பாபா இதை செய்து காட்டுமாறு அனைவருக்கும் சொல்லி இருக்கிறார். ஆனால் மதுபன் என்றால் மதுபன் தான். நீங்கள் அனைவரும் வைப்ரேஷன் கொடுக்க வேண்டும். ஆகிவிடும். பெரிய விஷயம் கிடையாது. விக்னத்தின் பெயர் அடையாளம் கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்தது, கொடுக்கல் வாங்கல் செய்தால் முடிந்தது. கொஞ்ச காலத்திற்கு முன் தாதி இருந்தபோது ஒரு தடவை அனைவரும் ஹாஞ்சி என்ற பாடத்தை பக்கா ஆக்கியிருந்தார்கள். இல்லை, முடியாது என்ற வார்த்தையே கிடையாது. ஹாஞ்சி, மிக நன்று. ஆக மதுபன் முதல் நம்பரில் போய்விடும். பாப்தாதாவிற்கு மதுபன் பற்றி பெருமிதம் உள்ளது இல்லையா? இப்போது மதுபன் முன்னால் வந்துள்ளது. ஆனால் பாப்தாதா அனைத்து ஜோன்களுக்கு சொல்கிறார், ஹாஞ்சி, இனிமையான ஆத்மா, இந்த பாடம் அனைவருக்கும் பக்காவாக உள்ளது. பக்காதான் இல்லையா? பரிசோ மதுபன் தான் பெற வேண்டும். ஒரு வினாடியில் நடந்ததை முடிந்துவிட்டதாக ஆக்க முடியுமா? புருஷார்த்தியாகவே இருக்கலாம், ஆகியும் இருக்கலாம். ஆனால் நடந்ததை நடந்து முடிந்ததாக ஆக்கி பறந்து செல்லுங்கள். பறப்பவர்கள் பின்னால் உள்ளவர்களை விட்டு விடுகிறார்கள். அப்போது பறக்கிறார்கள். ஆக மிக நல்லது. சூப்பர். ஸோ பாபா மதுபன் நிவாசிகளை பற்றி சொல்றாரு. ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா பாபா கூடவே இருக்கிறாங்க. அது இல்லாம ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லையா? ஸோ பெரிய குழுவை பக்காவாக்கி துணையாக்கிக்கோங்க. வேற எதிலும் துணையாக்க கூடாதுன்றார். இல்ல, சேவை செய்யறதுக்கு மட்டும் துணையாக்கிக்கோங்க. வேற எதுக்கும் துணையாக்கிக்காதீங்க. அதாவது லவ் அந்த மாதிரி போய் விழுந்துடாதீங்க அப்படி சொல்றாரு. ஸோ இதுல ஒருவர் மற்றவரை துணையாக்கி முதல் நம்பர் ஆக்கி மதுபனுக்கு அழைச்சிட்டு வரணும். ஸோ இது வரைக்கும் நீங்க அழைச்சிட்டு வராம இருந்திருக்கலாம். அது ஓகே, நடந்து முடிஞ்சதெல்லாம் விட்டுருங்க. மதுபன் வாசிகளுக்கு ரொம்ப பொன்னான வாய்ப்பு. ஏன்னா எல்லாரும் மதுபனுக்கு வந்துட்டாங்க. மதுபன் வாசிகள் எல்லாரும் ஒண்ணுதான். ஸோ பாண்டபவன் தனி, வேற ஒரு இடம் தனி, அப்படி எல்லாம் பிரிக்க கூடாது. எல்லா பாபா குழந்தைங்களுமே ஒண்ணுதான். அதுவும் ஒண்ணு இருக்குது. எல்லாமே சங்கமிக வாசிகள் தான். அதுல குறிப்பாக மதுபன் சொல்றார். ஸோ கண்டிப்பா செய்வோம்
அப்படின்ட்டு மதுபன்வாசிகள் நினைக்கிறாங்க, கை உயர்த்துறாங்க. ஸோ செய்ய முடியும்னு புரிஞ்சுக்கிட்டா, அப்புறம் செய்யறது என்ன பெரிய விஷயமான்னு பாபா கேட்கிறார். ஏன்னா பாப்தாதா கூட இருக்கிறார், துணைக்கு தாதிகள் இருக்கிறாங்க. அதனால எதுவும் பெரிய விஷயம் கிடையாது. கரெக்ட் தானேன்னு தாதிகளை கேட்கிறார். ஸோ மதுபன்வாசிகள் எப்பவுமே நம்பர் 1. ஸோ அதனால இதை செஞ்சு காட்டுங்கன்னு பாபா சொல்றார். மெயினா மதுபனுடைய வேலை என்ன? ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வைப்ரேஷன் கொடுக்கணும். அதான் சென்டர் ஆக்சுவலா உலகத்துக்கே. அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்ற. விக்னத்தின் பேர் அடையாளமே இருக்கக்கூடாது. அப்படி போகணும் வைப்ரேஷன். பவர் ஹவுஸ். உலகத்துக்கே பவர் ஹவுஸ் அது. ஸோ ஏதாவது பிரச்சனை வருது, கொடுக்கல் வாங்கல் வருது அப்படின்னா முடிஞ்சு போச்சு. வைப்ரேஷன் கெட்டு போயிடும். ஸோ அப்ப எவ்வளவு கவனம் கொடுக்கிறாரு. மதுபனை ஏன் உயர்த்துறாருன்னா அந்த அளவுக்கு பொறுப்பு இருக்குதுன்றார். மதுபனுடைய வைப்ரேஷன் உலகம் ஃபுல்லா போய் பாதிக்கும்ன்றார். மதுபன்ல அடிச்சுக்கிறாங்கன்னா உலகத்துல வெட்டுக்குத்து நடக்கும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தாதி இருக்கும் பொழுது ஹாஞ்சின்ற பாடத்தை வந்து ஒரு டைம் வந்து பக்காவாக்கியிருந்தாங்களா. எது சொன்னாலும் ஹாஞ்சி தான் சொல்லணும், இல்ல முடியாதுன்னே சொல்லக்கூடாது அப்படி. ஸோ அப்படி முதல் நம்பர்ல மதுபன் வரணும். ஏன்னா பாப்தாதாவுக்கு மதுபன் மேல நம்பிக்கை பெருமிதம் இருக்குது. ஸோ இப்பவுமே மதுபன் முதல் நம்பர்ல வந்து இருக்குது. ஆனா பாப்தாதா வந்து எல்லா ஜோன்களுக்குமே சொல்றாரு. மதுபனுக்கு மட்டும் சொல்லல ஹாஞ்சி பாடம். எல்லோருக்குமே ஹாஞ்சி அப்படின்ற பாடமும், இனிமையான ஆத்மா நான்ன்ற பாடமும் பக்காவா இருக்கணும். இருக்குது தானே? ஆனா அதுல பரிசு மதுபன் பெறணும் அப்படின்னு அர்த்தம். நம்பர் 1 ஆகி காட்டணும் மதுபன். ஏன்னா மதுபனை தானே ஒரு மதுபன்ல இருக்கிறவங்களே இப்படியா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஸோ அதனால என்ன நடந்தாலும் டெஸ்ட் பேப்பர்லாம் நிறைய வரும் தான். ஒரு செகண்ட்ல நடந்து முடிஞ்சதை முற்றுப்புள்ளி வச்சிட முடியுமா? நீங்க புதுசா கூட பாபா குழந்தை ஆகி இருக்கலாம், முயற்சியாளரா கூட இருக்கலாம். ஆனாலும் நடந்ததை முடிச்சிட்டு, அதாவது முற்றுப்புள்ளி வச்சுட்டு பறந்து போய்கிட்டே இருங்க. அவ்வளவுதான். காக்கா வந்து அல்லது ஏதோ ஒரு பறவை ஒரு பழத்தை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் செடியில. அப்படின்னா அது பறந்து போயிடும். இவன் எதுக்குடா நான் சாப்பிடும்போது துரத்தினாலும் யோசிக்காது. அது வேற பழத்துக்கு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி நாம இருக்கணும். ஏன்னா பறக்கிறவங்க பின்னாடி இருக்கிறவங்களும் விட்டாதான் பறக்க முடியும். எல்லாத்தையும் புடிச்சுக்கிட்டே பறக்க முடியாது இல்லையா? சோ அப்ப எல்லாத்தையும் விட கத்துக்கணும், முற்றுப்புள்ளி வைக்க கத்துக்கணும். நடந்ததே நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா பறக்க முடியாது இல்ல. ஆஞ்சநேயர் கடைசியில பறக்கிறாரு, எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டு பறந்துட்டார். அவ்வளவுதான். படிங்க சிஸ்டர். இப்போது குஜராத் ஏதேனும் புதுமை செய்ய வேண்டும். பாப்தாதா டெல்லிக்காரர்களுக்கும் சொல்கிறார், இப்போது புதுமை செய்யுங்கள். பாப்தாதாவுக்கு தகவல் கிடைத்ததென்றால் இப்போது இந்த தேசம் மற்றும் வெளிதேசங்களின் இளைஞர்கள் ஆரம்பித்து வைத்ததில் நல்ல ரிசல்ட் கிடைக்க முடியும். இப்போது கண்டுபிடிப்பை ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் பாரதம் மற்றும் வெளிநாடுகள் இரண்டுமே சேர்ந்து இன்னும் அற்புதங்களை செய்ய முடியும். இப்போது ஆரம்பித்திருக்கிறீர்கள். ஆனால் டெல்லிக்காரர்கள் நன்றாக தைரியம் வையுங்கள். ஆரம்பித்திருக்கிறீர்கள். இப்போது உலகத்தில் இது பரவி விடுமானால் வெளிதேசங்களும் இந்த தேசமும் சேர்ந்து ஒரே பிராமண பரிவாரம் உருவாகியுள்ளது மற்றும் உலகத்தின் முன்னால் உலகத்தையும் கூட ஒன்றாக ஆக்குவார்கள். ஆரம்பம் ஆகியுள்ளதுதான். இப்போது முஸ்லிம்களும் முன்னேறி சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பெரிய புரோகிராம் செய்யுங்கள். அதில் முக்கிய தேசங்களில் இருந்து வர வேண்டும் மற்றும் உலகத்தில் இது புகழ் பெற்று விடுமானால் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். தங்களுக்குள் சகோதர சகோதரிகள். சகோதரத்துவம், சகோதரித்துவம் என்ற சப்தம் பரவிக்கொண்டே இருக்கட்டும். ஒரே ஸ்டேஜில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் விசேஷ அனுபவம் ஏற்படட்டும். அனைவரும் பிளான்களையோ உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இப்போது எல்லையற்றதில் சென்று கொண்டுதான் இருக்கிறீர்கள். இதுபோல்
இது இது ஒரு கடவுளின் குடும்பம் என்பது அனைவருக்கும் தெரிய வருமானால் புகழ் பெறுவீர்கள். மற்றபடி இங்கே யாரெல்லாம் வருகிறீர்களோ சேவையும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுய புருஷார்த்தமும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் இறைப்பணியும் உலக அளவில் புகழ் பெற்றுவிடும். ஒரே குடும்பம். நல்லது. ஸோ பாபா எப்பவுமே சொல்றதுதான், புதுமை இருக்கணும், புதுமை இருக்கணும். நிறைய விஷயங்கள் பண்றீங்க. பட் நீண்ட காலமா ஒரே மாதிரியே பண்றீங்க. புதுமை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ புதுமை பண்றீங்க அப்படின்னு பாபாவுக்கு தகவல் கிடைச்சா பாபா சந்தோஷப்படுவார் இல்லையா? அதிலும் இந்தியா வெளிநாட்டு இளைஞர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்சா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ன்றார். இப்பதான் கண்டுபிடிப்பு ஆரம்பிச்சு இருக்கிறீங்க. ஆனா ரெண்டும் சேர்ந்தீங்கன்னா அற்புதம் பண்ண முடியும்ன்றார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு பண்றதுல பார்த்தீங்கன்னா சூரியவன்ஷி பிரின்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அவர் தனியா தான் பண்றாரு. ஆனா மதுபன்ல சேவைக்கு போவாரு. ஆனா அது அவர் தனியா பண்றது. ஆனா அவ்வளோ நல்லா அவர் தான் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. நல்லா பண்றாருன்றத விட ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி பண்ணணும். நிறைய பேர் பண்ணணும். ஸோ இப்போ ஆரம்பிச்சு இருக்கிறீங்க. டெல்லிக்காரர்கள் தைரியம் வைங்க இல்லையா? இப்ப உலகத்துல இது பரவணும் சேவை. இந்தியாவும் சரி, வெளிநாடும் சரி, எல்லாமே சேர்ந்து ஒரே பிராமண பரிவாரம் உருவாகி இருக்குது அப்படின்னு தோணணும். அதே மாதிரி உலகத்தின் முன்னால் உலகத்தையும் கூட ஒன்றாக ஆக்குவாங்கப்பா இவங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஸோ அதுக்கான ஆரம்பம் பண்ணி இருக்கிறீங்க. ஏன்னா இப்ப முஸ்லிம்கள் கூட முன்னேறிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. முஸ்லிம்கள் கூட நிறைய அது மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றாங்க அவங்க மதத்தை வளர்க்கறதுக்காக. ஸோ அந்த மாதிரி நீங்களும் பெரிய ப்ரோக்ராம் பண்ணுங்க அப்படின்ட்டு பாபா சைகை கொடுக்கிறார். ஆனா ஆக்சுவலா இங்க குழந்தைங்க மனசு நோகாம பேசுறாரு. இங்க என்னன்னா உங்களை விட அவங்க நல்லா பண்றாங்கன்னு சொல்றாரு முஸ்லிம்ஸ். அதனாலதான் நீங்கள் அந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம் செய்யுங்கன்றார் இல்லையா? இப்ப ஜாக்கிர் நாயக் பண்ணுவாரு, நிறைய நாட்டுல போய் பேசுவாரு, கும்பலா வரும், கேள்வி கேட்பாங்க. இங்க அந்த மாதிரி பண்றாங்களா தெரியல. மேபி சிவானி ப்ரோக்ராம்ல வேணா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துலலாம் அப்படி பண்றாங்களா தெரியல. அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுங்கன்றார். அதாவது எல்லா மதத்து விஷயத்தையும் எடுத்து பேசுறது. ஸோ அப்படி நம்ம வரலட்சுமி சிஸ்டர் போன வருஷமும் பண்ணாங்க, இந்த வருஷமும் மெகா ப்ரோக்ராம் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ ஒரு வாரம் முன்னாடி தான் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் வர வச்சாங்க போன தடவை. இந்த தடவை சாது சன்னியாசிகள் இவங்களும் வர வச்சாங்க. அப்ப சாது சன்னியாசிகளே மேடையில நாங்க சும்மா ஸ்தூலமா தான் சேவை பண்றோம், உண்மையான ஆன்மீக சேவை பிரம்மகுமாரிகள் தான் பண்றாங்கன்னாங்க அவங்களே. நானே ரெகுலரா முரளி படிக்கிறேன்னாராம். அவருக்கு பாபா செய்தி போய் அவரே செய்தியை கொடுக்கிறார். ஸோ அந்த மாதிரி பெரிய ப்ரோக்ராம் பண்ணுங்க. அப்ப முக்கியமான தேசத்துல இருந்தெல்லாம் வரணும். இப்ப ஒரு உலக அளவுல சில யூனிசெஃப் மாநாடு அந்த மாதிரி மாநாடு நடக்கும்போது முக்கியமான நாட்டுல இருந்து வருவாங்களா, அந்த மாதிரி இங்க ப்ரோக்ராம் பண்ணுங்கன்றார். ஸோ பாபா மெகா ப்ரோக்ராம்ன்றது ஒட்டுமொத்த உலகத்தையும் இணைச்சி பண்ணுறது சொல்றாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் இல்லையா? அப்ப நம்ம போப்பாண்டவருக்கு அழைப்பிதழ் கொடுக்கணும். அவங்களுடைய தலைமைக்கு ஒருத்தர் இருப்பாங்க, எல்லாரையும் வர வைக்கணும். ஏன்னா போப்பாண்டவர் பேசுறாருன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் பார்ப்பாங்க. புத்த மதத்துடைய அந்த ஃபேமஸான நம்பர் 1 இருக்கிறவர் பேசினா அங்கேயும் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி வர வைங்கன்றார். இது மட்டும் உலகத்துல ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் ஒரு தந்தையுடைய குழந்தைங்க, தங்களுக்குள்ள சகோதர சகோதரிகள்ன்ற சத்தம் பரவிடும்ன்றார். இல்ல இதை எடுத்துட்டு வரணும். இதை நம்ம லோக்கலா கூட பண்றது இல்லைன்றதுதான் உண்மை. எனக்கு தெரிஞ்சு வரலட்சுமி சிஸ்டர் மட்டும்தான் மற்ற மதங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கிறாங்க. விஜய் பண்ணார் சமத்துவ கிறிஸ்மஸ்ன்ட்டு. நாம பண்ண வேண்டியதை அவர் பண்ணாரு. பட் அதுல ஒரு பிகே போய் கலந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த ப்ரோக்ராமே நாம பண்ணணும். கிறிஸ்மஸா அனைத்து மத கிறிஸ்மஸ் பண்ணணும். தீபாவளியா அனைத்து மத தீபாவளி கொண்டாடணும். அனைத்து மத ரம்ஜான் கொண்டாடணும். ஏன்னா ஞானம் நம்ம கிட்ட தானே இருக்குது.
யாருமே பண்றது கிடையாது. அதான் கொடுமை. சரி. ஸோ எல்லோரும் பிளான உருவாக்கி இருக்கிறீங்க. அப்பதான் மக்களுக்கு வந்து ஒரே ஸ்டேஜ்ல எல்லா தரப்பு மக்களுக்கும் இந்த விசேஷ அனுபவம் ஏற்படணும்ன்றார். நாம எல்லாம் ஒரே சகோதர சகோதரிகள்ன்ற அந்த அனுபவம் ஏற்படட்டும்ன்றார். இல்லையா? அவங்க சொல்றாங்கல்ல, கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் அண்ணன் தம்பிங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்ராஹிம்ல இருந்து பிரிஞ்சு வந்தோன்ட்டு. சொல்லு ஆதாமே நாங்க தான் சொன்னா அவங்களுக்கு புரியும்ல. ஒரே இதுன்னு புரியும்ல. நாம தானே அது புரிய வைக்கணும். நம்ம ஆதாமுடைய குழந்தைங்க அதை தான் போய் ஹிந்துன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஒண்ணு சேர்ந்துருவாங்களே எல்லாருமே. அதை நம்மளே எடுத்துட்டு வரணும். ஸோ பிளான் உருவாக்கி இருக்கிறீங்க. இப்ப எல்லையற்றதுல போயிட்டு தான் இருக்கிறீங்க. பாபா வந்து எப்பவுமே ஏன் போக மாட்டீங்கன்னு நெகட்டிவா கேட்க மாட்டார். போயிட்டு தான் இருக்கிறீங்கன்னு அப்படின்னாலே போகலன்னு தான் அர்த்தம். ஏன்னா போகலன்றத நம்மளே கண்கூடா பாக்குறோம். ஏன்னா பிகேஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணல. மத்தவங்க கலந்து கூப்பிட்ட ப்ரோக்ராம்ல போய் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். நாம பண்ணணும் இது. இது ஒரு கடவுள். ஏன்னா சிவானி தீதியை தெரியாதவங்களே உலகம் ஃபுல்லா இப்ப கிடையாது. வச்சு பண்ணலாம்ல அழகா. சிவானி தீதி பேரை சொன்னா எல்லாம் வந்துருவாங்க. ஆனா செய்தி கொடுக்கணும். பாசிட்டிவ் திங்கிங் பேசிட்டு இருக்க கூடாது. அவங்கள கொஞ்ச நேரம் பேச விட்டுட்டு செய்தியை கொடுக்கணும். இது ஒரு கடவுளின் குடும்பம். இப்ப சிவானி தீதி நினைச்சாங்கன்னா தனியாளாவே இதை பண்ண முடியும். ஆனா பாப்போம். இது ஒரு கடவுளின் குடும்பம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும்பொழுதுதான் நீங்கள் புகழ் அடைவீர்கள். இப்போதைக்கு சிவானினா பிரம்மகுமாரி, பிரம்மகுமாரினா சிவானி, இவ்வளவுதான் புரிஞ்சிருக்காங்களே தவிர இங்க சிவன் ஒருத்தர் இருக்காருன்றதே தெரியாது இல்லையா? அப்ப ஒரு கடவுளுடைய குடும்பம்னு நீங்க தெரியப்படுத்தும் பொழுதுதான் நீங்க ஃபேமஸ் ஆவீங்கன்ற. யாராலையும் முடியாத ஒரு அந்த பூனைக்கு மணி கட்டுறதுன்னுவாங்களே, அதை நம்ம கட்டிட்டோம்னு அர்த்தம். இல்ல முஸ்லிம் கிறிஸ்டின்ஸே ஒரு மேடையில நிக்க முடியல. ஆனா அத்தனை பேரும் ஒன்னா நிக்க வச்சுன்ற பெருமை, அது எவ்வளவு பெரிய விஷயம். கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா அந்த வாதாடுறது, டிபேட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதை பாசிட்டிவா நம்ம எடுத்துட்டு வரணும். மற்றபடி இங்க யாரெல்லாம் வரீங்களோ, சேவை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, சுய புருஷார்த்தமும் பண்றீங்க. சோ இறைப்பணியும் உலக அளவுல புகழ் பெற்றுவிடும் அப்படின்னு பாபா ஒரு நம்பிக்கையை தெரிவிக்கிறார். நீங்க இங்க வரீங்க, சேவை பண்றீங்க, ஓகே. பட் உலக அளவுல ஃபேமஸ் ஆக்கணும்ன்றத சிக்னலா கொடுக்கிறாரு இங்க. இதை எப்ப பண்ணுவீங்கன்ற மாதிரி கொடுக்கிறார். ஒரே குடும்பம் தானே, ஒரே குடும்பம்னு உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தா மற்றவர்கள் பக்கமே போகாம இல்லையா? நல்லது அப்படின்னு பாபா சொல்லியிருக்கிறார். அடுத்தது படிங்க சிஸ்டர். நாலாபுறம் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா இப்போது வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் முன்னேறி செல்வதற்கான வாழ்த்துக்கள். சமயம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் சமயத்திற்காக காத்திருக்க கூடாது. நீங்கள் சமயத்தை எவ்வளவு அருகில் கொண்டு வர விரும்புகிறீர்களோ முடிவை அருகில் கொண்டு வர முடியும். சமயம் வந்த பிறகு தயாராவது என்பது பிராமணர்களாகிய உங்கள் சங்கல்பமாக இருக்கக்கூடாது. நீங்கள் சமயத்தை அருகில் கொண்டு வாருங்கள். இயற்கையும் கூட பாப்தாதாவுக்கு சொல்கிறது, இப்போது சமயத்தை அருகில் கொண்டு வாருங்கள். ஆக பாப்தாதா என்ன பதில் கொடுப்பது? சமயம் இப்போது வந்தே விட்டது. இதை சொல்லவா? உங்கள் தரப்பிலிருந்து இந்த பதில் கொடுப்பீர்களா? என்ன பதில் கொடுப்பீர்கள்? சொல்லுங்கள், என்ன பதில் கொடுப்பீர்கள்? இப்போது முடிவை அருகில் கொண்டு வர வேண்டும். அதாவது தன்னை சம்பன்னமாக முழுமையாக ஆக்க வேண்டும். ஏனென்றால் பாப்தாதா தனியாக போகமாட்டார், குழந்தைகளோடுதான் செல்வார். எனவே தேதியை நிர்ணயிக்க வேண்டும். எதுவரை? வேலையோ கொடுக்கப்பட்டு விட்டது. இப்போது உங்களுக்குள் ஆலோசனை செய்ய வேண்டும். பாப்தாதா இயற்கைக்கு என்ன பதில் கொடுப்பது? இயற்கை மிகவும் குழப்பமடைந்துள்ளது. துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் மனதால் அதிகமாக கதறிக் கொண்டிருக்கிறார்கள். மானசா சேவையை இப்போது மிகவும் அதிகப்படுத்துங்கள். மனசா சேவை செய்யத்தான் செய்கிறீர்கள், ஆனால் அது தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதை இன்னும் அதிகப்படுத்துங்கள். ஏனென்றால் இயற்கை மற்றும் துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் பாபாவிடம் வருகிறார்கள், கதறுகிறார்கள்.
எனவே நீங்கள் அவர்களுக்கு கொஞ்சம் சாந்தி, சுகத்தின் அனுபவத்தை செய்யுங்கள். அவர்கள் ஒரு வினாடியின் சாந்தியை கூட வேண்டுகிறார்கள். கொஞ்சம் சாந்தி கொடுங்கள். எப்படி பசி வருகிறது என்றால் புரிந்து கொள்கிறார்கள். ஏதாவது கிடைக்க வேண்டும், கொஞ்சமாவது கிடைக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். எனவே இப்போது மனசா சேவையும் அதிகப்படுத்துங்கள். வார்த்தையினால் செய்யும் சேவையோ நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பாப்தாதா குஷி அடைகிறார். நல்லது. பாப்தாதா என்ன வீட்டுப்பாடம் கொடுத்தாரோ அதை நினைவு வையுங்கள் மற்றும் நினைவுபடுத்துங்கள். நல்லது. ஓகே. ஸோ பாபா வந்து ஒவ்வொரு மணி நேரமும் முன்னேறி செல்வதற்கான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாளுன்றாரு. ஆக்சுவலா ஒவ்வொரு நொடியும் முன்னேறணுன்றார் இல்லையா? ஒவ்வொரு சங்கல்பமும் கவனம் கொடுக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். இப்ப சொல்றாரு, டைம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆக்சுவலா டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நன்னுவாங்க. அலையும் நேரமும் யாருக்காகவும் காத்திருக்காது. ஆனா பாபா சொல்றார், நேரமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க நேரத்துக்காக காத்திருக்க கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க ரெடி ஆயிடணும். அதான் எவர் ரெடி. இப்ப கூப்பிட்டாலும் நான் தயார். இப்ப சக்தி வேணுமா ஒருத்தருக்கு, நான் நிரப்ப தயார். அப்படி எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இப்பவே நான் நாராயணன் ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறேன். அப்படி இருக்கணும். அதனால டைம் வரும்போது பார்த்துக்கலாம். அதான் நேரத்துக்காக வெயிட் பண்றது. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நீங்க ரெடியா இருக்கணும். ஏன்னா உங்களை வச்சுதான் டைமே கிட்ட வர்றது. நீங்க ரெடி ஆகுறத வச்சுதான் டைமே வருது. அப்ப எவ்வளவு கிட்ட எடுத்துட்டு வர விரும்புறீங்களோ அந்த அளவு எடுத்துட்டு வர முடியும்ன்றார். அதனால நேரம் வந்த பிறகு தயாராயிக்கலாம் அப்படிங்கிறது உங்க சங்கல்பமாவே இருக்கக்கூடாதுன்றார். அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாதுன்றார் பிராமணர்களுக்கு. ஏன்னா அஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்க ஞானத்தை கொடுக்கும்போது? உலகம் அழியுதா? எல்லாரும் தானே அழிவாங்க, அப்ப பாத்துக்கலாம். அப்ப அதுனா என்ன அர்த்தம்? அந்த டைம் வரும்போது பாத்துக்கலாம். அதை உருவாக்குறதே நாம தான் இல்லையா? நாம ரெடி ஆகணும். நேத்து கூட சொல்லியிருப்பாரு, உலகம் அழியணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் புது உலகம் வரணும்ன்றத நீங்க நினைக்கிற எண்ணமும் சேரும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த தூண்டுதல் கிடைக்கும் அணுகுண்டு போடுறதுக்குன்றார். ரெண்டுமே கிடைக்கணும்ன்றார். சோ இயற்கை கூட பாப்தாதா கிட்ட சொல்லுதான், நேரத்தை எடுத்துட்டு வாங்கன்ட்டு. சோ பாபா சொல்றாரு, நான் இப்ப என்ன பதில் கொடுக்கிறது? இல்ல கம்பெனில முதலாளி வந்து கீழே வேலை செய்யறவங்களை பார்த்து திட்டுற மாதிரி இருக்குது. மேல இருந்து கேக்குறாரு, எப்பயா அனுப்புவேன்ட்டு. நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்கன்னு கேக்குற மாதிரி கேக்குறாரு பாபா. டைம் இப்ப வந்தே விட்டதுன்னு சொல்லவா? எப்ப டைம் வரும் தான் அவங்க கேக்குறாங்க. வந்துச்சுன்னு நான் சொல்லவா? ஏன்னா அழைச்சிட்டு வர வேண்டியதே நீங்க தான். இல்ல எப்ப ஃபைல் வரும்? ஃபைல் தோ வந்துச்சுன்னு நான் அனுப்பவான்னு கேக்குற மாதிரி சொல்றாரு. என்ன பதில் கொடுப்பீங்க? இல்லையா? பாபா வந்து ஒரே டோன்ல பேசுறாரே தவிர, ஆனா இதோடைய அர்த்தம் அப்படிதான். அடிக்கிற மாதிரி, திட்டுற மாதிரி பேசுறது தான் இது. இப்ப நீங்க முடிவை நீங்க தான் பக்கத்துல எடுத்துட்டு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிவுல வந்து நீங்க சம்பூர்ணம் ஆயிடுவீங்கல்ல, இப்ப சம்பூர்ணம் ஆகணும்னு அர்த்தம். இல்லையா? சம்பன்னமாக, சம்பூர்ணமாக, முழுமையாக இப்ப உங்கள ஆக்கிக்கணும். ஏன்னா பாப்தாதா மட்டும் தனியா போயிடுவாரா? குழந்தைங்களோட தானே போவாரு. அப்ப டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாப்தாதா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அவரு எவர் ரெடியா இருக்கிறார் பிரம்ம பாபா. ஆனா எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வேலை கொடுத்தாச்சு. நீங்க எப்ப வந்தாலும் நாளைக்கு பாபா, நாளைக்கு பாபா, நாளைக்கு பாபான்னே சொல்லிட்டு இருப்பீங்களா? குழந்தைங்க ஹோம்வொர்க் எப்படா முடிப்பேன்? நாளைக்கு, நாளைக்குன்ற மாதிரி. அதனால உங்களுக்குள்ள ஆலோசனை பண்ணுங்க. என்னென்ன தப்பு பண்றோம்? எதனால அலட்சியம் வருது? டேட் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஆளுக்கு ஒரு ஒரு விதமா மாய ஏமாத்தும். அதையெல்லாம் சொல்லி இனி ஏமாத்தக்கூடாது. அப்படி அதாவது அது விதவிதமா யோசிக்க தான் செய்யும். ஏன்னா நான் இயற்கைக்கு என்ன பதில் கொடுக்கறதுன்னு கேட்கிறாரு. அது ரொம்ப குழப்பத்துல இருக்குதாம். எப்படா வரும் டைம்னு பாருங்க. திடீர்னு அங்க சுனாமி வருது, இங்க நிலநடுக்கம் வருது. அது குழப்பத்துல இருக்கிறது தெரியுது. ஏன்னா முடிச்சு எல்லாரையும் அனுப்பலான்னு பார்த்தோன்னா,
இவங்க ரெடி ஆகாம இருக்கிறாங்களேன்னு குழப்பத்துல இருக்குதாம். இப்ப இந்தியா கிட்ட வரைக்கும் வருது. ஆனா இந்தியாவ தொட மாட்டேங்குது. இல்ல ஆப்கானிஸ்தான் வந்துடுச்சு. ஆனா இங்க தொட மாட்டேங்குது. ஆனா இங்க தான் மெயினா தொடணும். இங்க ரெடி ஆகலையே. ம். அதான் குழப்பத்துல இருக்குதாம். துக்கத்துல இருக்கிற ஆத்மாக்கள் மனசுக்குள்ள கதறாங்களாம் அதிகமா. அப்ப என்ன பண்ணணும்? மனசா சேவையை இப்ப அதிகப்படுத்துங்க. ஏன்னா துக்கத்தின் உச்சத்துல அவங்களுக்கு துக்கமே ஃபீல் ஆகாத மாதிரி நீங்க சக்தி கொடுக்கணும். அப்ப எப்படி இருக்கணும்? நாமளே துக்கத்துல இருந்தா? அதான் சார் மனச சேவையை ரொம்ப அதிகப்படுத்துங்கன்றாரு. பத்தலன்னு அர்த்தம். மனச சேவை செய்ய தான் செய்றீங்க. ஆனா ரொம்ப அதிகப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? பத்தலன்னு அர்த்தம். ஸோ அது தொடர்ச்சியா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் ஜுவாலாமுகி. அவ்யக்த இஷாரால வருது இல்லையா? தொடர்ந்து அது ஏன் கட் ஆகுது? ஏன் கட் ஆகுது? கட் ஆகாம வந்துகிட்டே இருக்கணும் நான் ஸ்டாப். 24 மணி நேரம் எங்க வந்து தண்ணி வரும் அப்படின்னு நெய்வேலில இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த மாரி 24 மணி நேரம் சக்தி போய்க்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்துங்க. ஏன்னா, இயற்கையும் பாபா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுது. துக்கத்துல இருக்கிற ஆத்மாவும் பாபா கிட்ட தான் வராங்க, கதர்றாங்க. அப்ப நீங்க தானே அவங்களுக்கு சாந்தி சுகத்தின் அனுபவத்த செய்ய வைக்கணும். ஏன்னா பாப்தாதா எல்லாமே குழந்தைங்க மூலமா தான் பண்றாரு. குழந்தைங்க வந்து ரெடியா இருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு தான் பாபா கிட்ட வந்து சக்தி எடுக்க தெரியும். அவங்களுக்கு தெரியாது. சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அப்ப நீங்க தான் அனுபவம் செய்ய வைக்கணும். ஏன்னா, ஒரு வினாடி அமைதி கிடைச்சா கூட போதும்னு வேண்டுறாங்க. எப்படி பசி எடுக்கிறவனுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் கிடைச்சா கூட போதும். ஒரு பிஸ்கட் கிடைச்சா கூட போதும்னு நினைப்பானே. அந்த மாரி கொஞ்சம் அமைதி கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு கதர்றாங்களாம் அமைதி. ஒரு பாட்டு கூட வரும்ல சிவாஜி பாட்டு. "எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும்." அது சாரமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாவது அமைதி கிடைக்குமான்றது தான். ஸோ, அதனால மனசா சேவைய அதிகப்படுத்துங்க. வார்த்தையினால சேவை பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அதுல பாப்தாதாவுக்கு குஷி. ஆனா பாப்தாதா கொடுக்கிற வீட்டு பாடம் என்ன? மனச சேவைய அதிகப்படுத்துங்க. நினைவு வையுங்க. ஒருத்தருக்கொருத்தர் ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றார். பாப்தாதாவின் மன சிம்மாசனத்தில் அமரக்கூடிய குழந்தைகளுக்கு, உலக நன்மையின் காரியத்தில் சதா முன்னேறி செல்பவர்களுக்கு பாப்தாதா திருஷ்டி கொடுத்துக் கொண்டு மனதின் அன்பு மற்றும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தையும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் முன்னிலையில் இருப்பதாக அனுபவம் செய்கிறார். மேலும் பாப்தாதா குழந்தைகள் அனைவரையும் மனதில் நிறைத்துக் கொண்டே எல்லா குழந்தைகளுக்கும் நமஸ்தே நமஸ்தே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஓகே சிஸ்டர். பாபா எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறார். குறிப்பா உலக நன்மை காரியத்துல முன்னேறிட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு திருஷ்டி கொடுத்து மனதார வாழ்த்து தெரிவிக்கிறார். வரதானம் பார்க்கலாம் சிஸ்டர். சிநேகம் மற்றும் சக்தி ரூபத்தின் சமநிலை மூலம் சேவை செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. எப்படி ஒரு கண்ணில் பாபாவின் சிநேகம் மற்றும் இன்னொரு கண்ணில் பாபா மூலம் கிடைத்துள்ள சேவை சதா ஸ்மிருதியில் உள்ளது. அத்தகைய சிநேகி மூர்த்தியோடு கூடவே இப்போது சக்தி ரூபமாகவும் ஆகுங்கள். சிநேகத்தோடு கூடவே வார்த்தைகளில் அந்த மாதிரி கூர்மை இருக்க வேண்டும். எவருடைய இதயத்தையும் அதிரச் செய்துவிட வேண்டும். எப்படி தாய் தன் குழந்தைக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகளிலாவது அறிவுரை தருகிறார். ஆக தாயின் சிநேகத்தின் காரணத்தினால் அந்த வார்த்தை வேகமானதாகவோ கடுமையானதாகவோ தோன்றுவதில்லை. அதுபோல ஞானத்தின் சத்தியமான விஷயங்களை தெளிவான வார்த்தைகளில் சொல்லுங்கள். ஆனால் வார்த்தைகளில் சிநேகம் நிறைந்திருக்குமானால் வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். அன்பும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். ரெண்டும் பேலன்ஸா இருக்கணும்ன்ற. சக்தி இல்லாம வெறும் அன்பும் இருந்துடக்கூடாது. அன்பு இல்லாம சக்தியும் இருந்துடக்கூடாது. அப்பதான் வெற்றி அடைய முடியும்ன்றார். ஸோ எப்பவுமே நமக்கு வந்து ஒரு கண்ணுல பாபாவுடைய அன்பு இருக்குது. இன்னொரு கண்ணுல பாபாவுடைய சேவை ஞாபகம் இருக்குது.
இல்ல, பாபாவை அன்பா பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு கண்ணுல சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுனா 2த்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோம்னு அர்த்தம். ம். அந்த மாதிரி அன்போட கூடவே சக்தி ரூபமாகவும் ஆகுங்க. அன்பும் இருக்கணும், விலகியும் இருக்கணும். அதனால அன்பு இருக்கணும். அதே நேரத்துல வார்த்தையில அந்த ஷார்ப்னஸும் இருக்கணும்ன்றார். யாருடைய இதயத்தையும் அதை அதிர வைக்கணும்ன்றார். இல்ல, அந்த வார்த்தை இதுதான் ரைட்டு அப்படிங்கிறது இருக்கணும். அன்போடு சேர்ந்து. அதுக்கு தான் தாயை உதாரணம் சொல்றார். தாய் எப்படிப்பட்ட வார்த்தையில அறிவுரை சொன்னாலும் அன்பு இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. இல்ல, நிறைய வீட்டை விட்டு வெளில தண்ட சோறுலாம் அம்மா சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டோம் நம்ம. இறந்த பிறகுதான் ஒருவேளை சீரியஸா தான் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த அன்புல நமக்கு அவங்க என்ன சொன்னாலும் தோணாது. ஆனா அதே வார்த்தை வேற யாராவது சொன்னாங்கன்னா ஸ்லைட்டா சொன்னாலே நமக்கு ஹர்ட் ஆகும். அப்ப அந்த அன்பு இல்லையா, அந்த அன்போட நீங்க சொல்லணும்ன்ற. ஆனா அதே நேரத்துல இந்த சத்தியமான விஷயங்களை தெளிவான வார்த்தையிலும் சொல்லணும். அவங்க மனசு ஹர்ட் ஆயிடும்ன்றதுக்காக ஞானத்தை சொல்லாமலும் விட்டுறக்கூடாது. அதான் நிறைய பேர் பண்ற தப்பு இல்லையா. வார்த்தைகள்ல அன்பு இருக்கும் பொழுது நீங்க சொல்றதை கேட்பாங்க. வெற்றிமூர்த்தி ஆகிடுவீங்கன்றார். அந்த அன்பையும் நீங்க வெளிப்படுத்தணும் வார்த்தையில. அந்த கண்ணுல என்னுடையவன்றது தெரியணும். அதுல அந்த கிறிஸ்தவர்கள் அது மாதிரி பண்ணுவாங்க. அவங்க பேசும் பொழுது, அதாவது நமக்கு தெரிந்த அல்லது வெளியில பார்க்கக்கூடிய அந்த மத பிரச்சாரம் பண்றதுக்காக சில தாய்மார்கள் இருப்பாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டு. அவங்க பேசல அவ்வளோ அன்பு இருக்கும். அவங்க கிட்ட அந்த விலகிய தன்மையும் இருக்கும். 2மே இருக்கும். அதனால அவங்களுக்கு பேசவே தெரியாட்டினா கூட நம்ம அந்த அன்புக்கு மரியாதை கொடுத்து கேட்போம். ஆனா இங்க நமக்கு தெளிவாகவும் இருக்கணும் வார்த்தை. ஏன்னா ஞானம், இறைவனுடைய ஞானம் இல்லையா? தெளிவும் இருக்கணும், அந்த அன்பும் இருக்கணும். ஸ்லோகன் படிங்க சிஸ்டர். சூப்பரான வரதானம். சர்வசக்திவான் பாபாவை துணைவராக ஆக்கிக் கொள்வீர்களானால் பச்சாதாபப்படுவதில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். சூப்பர். கரெக்ட் தானே. ராமர் கூடவே சீதை இருந்தா பிரச்சனை இல்லையே. ராமரை விட்டு சீதை பிரியிறாங்க. அதனால்தான் பிரச்சனை இல்லையா. அது மாதிரி சிவபாபா சர்வசக்திவான் நம்முடைய ராமர் துணைவனா வச்சுக்கிட்டோம்னா ராவணன் நம்மள கடத்த மாட்டான். அதுக்கப்புறம் பச்சாதாபப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அதனால என்ன ஆனாலும் பாபா அதாவது கணவன் மனைவிக்கு இடையில ஒளிவு மறைவே இருக்கக்கூடாதுன்னுவாங்க. அப்ப இந்த கணவன் எப்பவுமே கூடவே வேற இருக்க முடியும். ஆனா கூடவே வச்சுக்கிறோமான்றது நம்ம கையில தான் இருக்குது. அப்ப ஏன் அவரை ஒதுக்கி வைக்கிறீங்க? ஒதுக்கி வைக்கும் போதுதான் பச்சாதாபப்படுற மாதிரி மாயா மாத்தி விட்டுறான் அப்படின்னு சொல்றாரு. அவிக்தேஷாரா அப்படி. ஜுவாலா சொரூப ஸ்திதியில் இருந்து கொண்டு சக்திசாலியான நினைவின் அனுபவம் செய்யுங்கள். எப்படி சூரியனின் கிரணங்கள் பரவுகின்றன, அது போலவே மாஸ்டர் சக்திவான் ஸ்டேஜ் மீது சக்திகள் அல்லது விசேஷதா ரூப கிரணங்கள் நாலாபுறமும் பரவுவதாக அனுபவம் செய்யுங்கள். இதற்காக நான் மாஸ்டர் சர்வசக்திவான் விக்ன விநாசக் ஆத்மா இந்த உயர்ந்த ஸ்வமானத்தின் ஸ்மிருதி என்ற இருக்கையில் நிலைத்திருந்து யோகத்தின் ஜுவாலா ரூபத்தை உருவாக்குங்கள். அப்போது எந்த ஒரு விக்னமும் உங்கள் முன்னால் கூட வர முடியாது. சூரியனாகவே உங்களை நினைக்கணும். அது அந்த புராண கதையில ஒரு டைம் சூரியனை எதனாலயோ சூரியன் வராது. அப்ப முருகனே சூரியனா மாறிடுவார், உலகத்துக்கு ஒளி கொடுப்பார். அந்த மாதிரி நம்ம ஞானச்சூரியன், சர்வ சக்திகளின் சூரியன். சூரியன் எப்பவுமே கிரணம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். சூரியனாலே அதுதான். அந்த மாதிரி நீங்கனாலே சக்திகளின் சூரியன் தான். அதனால சர்வ சக்திகளின் கிரணங்களை உங்ககிட்ட இருந்து நாலாபுறமும் பரவுறதாகவே அனுபவம் பண்ணுங்கன்றாரு. எப்பவுமே சக்தி ரூப கிரணங்கள். அதுக்கு தான் மாஸ்டர் சர்வசக்திவான் நினைக்கிறது
இல்ல இது இது வந்து என்ன பார்த்தா கடவுள் தெரியணும். அவருடைய சக்தி தெரியணும். இல்ல அந்த அன்பு, அமைதி இந்த சக்தி தான் இருக்கணும். அப்ப தடையே இருக்காது. சர்வசக்திகள் இருக்கிற இடத்துல தடை எப்படி இருக்கும்? அப்ப விக்ன விநாசக ஆத்மா நான். அப்ப 2மே ஒண்ணோட ஒண்ணு சம்மந்தப்பட்டது. விக்ன விநாசக்னாலே சர்வசக்திவான் தான். ஸோ இந்த உயர்ந்த ஸ்வமானத்தின் நினைவுன்ற சீட்ல நீங்க நிலைச்சிருக்கணும் எப்பவுமே. இல்லையா? ஏதாவது ஒரு முக்கியமான ஸ்வமானம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். எப்படி வெத்தல போடுற பழக்கம் உள்ளவங்க எந்த நேரமும் வெத்தலை கையிலே வச்சுக்குவாங்களா? அந்த மாரி இந்த ஸ்வமானம் கையிலே வச்சுக்கணும் நாம. புத்தியில வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்வமானத்துல நிலைச்சிருந்து யோகானாலே ஒரு ஒரு எண்ணத்தில் நிலைச்சிருக்கிறது தான். அப்ப யோகத்தின் ஜுவாலா ரூபத்தை உருவாக்குங்கள். இந்த எண்ணமே அக்னி விட்டு எரியணும். அப்ப எந்த ஒரு தடையும் உங்க முன்னாடி வரக்கூட முடியாதுன்றார். இல்லையா? சர்வசக்திவான் முன்னாடி அது எப்படி வரும்? அலட்சியமா இருக்கும்போது தான் மாயாவே வரும். நீங்க எப்ப வேணாலும் பாருங்களேன், மாயா வரும்போதெல்லாம் நம்ம அலட்சியமா இருந்திருப்போம். பாபா நினைவு இருக்காது, சொமானம் இருக்காது. அப்பதான் அது வரும். அது வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ஆனா எப்பவுமே இப்படி இருந்தா அது எப்படி கிட்ட வரும்? வர முடியாது. சூரியன் முன்னாடி கிருமி போகாது இல்ல? அந்த மாரி நம்ம எட்ட இருந்தே எரிச்சிடணும். செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க் யூ பாப் தாதா. குஷியா இருங்க, குளிர்ச்சியா இருங்க. தேங்க் யூ சிஸ்டர். தேங்க்யூ.